இந்த நாளில பாத்தீங்கன்னாக்கா, குடும்பங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லும்போது, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. குடும்பத்துல எல்லாமே எல்லாமே தேவை இருக்குது நம்மளுக்கு. எல்லா தேவைகளும் இருக்குது. ஸோ சிலர் வீடுகளில பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமா இந்த கிராசரிலாம் நம்ம வாங்கணும். அனுதின திட்டத்தின்படி நமக்கு எல்லாமே தேவைப்படுகிறது. எல்லா பொருட்களுமே தேவைப்படுது. எல்லாமே இல்லாம நல்லாவே இருக்காதுல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளோ பேருடைய சாட்சிகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அதெல்லாம் கேட்கும்போது, ஐயோ! எங்க வீட்ல இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, எங்க வீட்ல கறி வாங்க முடியலையே, மீன் வாங்க முடியலையே, நாங்க வெறும் இதுதானே கஞ்சி தானே சாப்பிடுறோம், கூழு தானே சாப்பிடுறோம், ஆம், நாங்க கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி நிலைமையில இருக்கிற குடும்பங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த சாமான்களை வாங்குறதுக்கு கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஐயோ! இந்த மாசம் நான் கஷ்டப்பட்டு இந்த சாமான்லாம் நான் வாங்க போறேன். டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் வாங்கணும், வீட்டுக்குரிய எல்லாமே வாங்கணும். அதுக்கு ஒரு நல்ல வசனம் எப்பவுமே இருக்குது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில ஊழிய பாதையில இதெல்லாம் நானு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னாக்கா நாங்க ஊழிய பாதையில இருக்கும்போது சில நேரங்களில ஐயோ! அடுத்த மாசம் கிராசரி வாங்கணுமே, அடுத்த மாசம் இந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுமே அப்படின்னு நாங்க நாங்க யோசித்த நேரங்கள் உண்டு, கஷ்டப்பட்ட நேரங்கள் உண்டு. நம்ம எப்படி வாங்க போறோம்? அட்லீஸ்ட் ஒரு 5,000 வைக்கணுமே அதுக்கு, அப்படிலாம் நாங்க யோசித்த நாட்கள் உண்டு. ஆனா கர்த்தர் கரெக்டா அந்த நேரத்துல எப்படி என்ன பண்ணுவாரே தெரியாது. ரொம்ப அழகா நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நம்மளுக்கு செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிற. எப்பவுமே அந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் என்னைக்கு எப்ப காட்டினாரோ அன்னில இருந்து அந்த நான் வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுடைய வீடுகளில இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, பிள்ளைகளுக்கு தெரியாது. நம்ம எப்படி எண்ணெய் வாங்குறோம், நம்ம எப்படி அரிசி வாங்குறோம், நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், நம்ம எப்படி அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம்லாம் பிள்ளைங்களுக்கு சில நேரத்துல தெரியாம இருக்கலாம். ஆனா வீட்டுல ஏதோ ஒரு கஷ்டம் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தெரியும். இதுக்காக எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் நீங்களும் குறித்து வச்சு உங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க டெய்லி. 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 25வது அதிகாரம் 30வது வசனம் 28, 29, 30. ஆனா 30வது வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. இதை வாசிக்கும் போது அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. சோ இந்த 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 நபருக்கு பாத்தீங்கன்னாக்கா எப்படி கர்த்தரு அழகா எல்லாத்தையும் கொடுத்தாரு, எப்படி அனுதினமும் நான் கொடுப்பேன், அனுதின திட்டத்தின்படி கொடுப்பேன். சோ நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியங்களை செய்யறாருனாக்கா அது எப்படின்னா அனுதின திட்டத்தின்படி கொடுப்பார். எனக்கு இது இல்லையே, என் சம்பளம் பத்தலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒரு சம்பளத்தை வச்சு நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், ஒரு சம்பளத்தை வச்சு நான் எப்படி எல்லாத்தையும் நான் கடத்துவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுதின திட்டத்தின்படி அனுதின காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் என்னைக்குமே அடிக்கடி நான் சொல்ற ஒரு வசனம், என் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, என்னுடைய ஹஸ்பண்ட் நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னாக்கா, அதாவது எலியாவுக்கு ஆண்டவர் கேரித் ஆற்றக்கரையை காட்டுறாரு. கேரித் ஆற்றங்கரையில போயிட்டு நீ அங்க போ, அங்க இரு அப்படின்னு சொல்லுவார். அங்க போ, அங்க இரு, பக்கத்துல ஒரு நதி ஓடும், அந்த நதி பக்கத்துல அவர் போய் அங்க தங்குவாரு. ஆனா காலையில பாத்தீங்கன்னா அவருக்கு அனுதின திட்டத்தின்படி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சேரும். பக்கத்துல நல்ல ஒரு தண்ணியும் இருக்குது. சரி, கேரியத் முடிச்ச உடனே கேரியத் ஆற்றங்கரையில இருந்து போன உடனே கர்த்தரு இன்னொரு இடத்த காட்டுவாரு. அந்த கேரியத் ஆற்றங்கரையை தாண்டி சாரிபாத் இடத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு தங்குவாரு. சாரிபாத்ல அந்த விதவியையும் போஷிப்பாரு ஆண்டவர். அங்க எலியாவையும் போஷிப்பார். எலியா மூலமா தான் போஷிக்கிறாரு அந்த விதவிய. சோ இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பி வாழும்போது நமக்கு எனக்குதான் இவ்வளவு இருக்குது அவ்வளவு இருக்குதுன்னு சொல்றதோட எல்லாத்தையும் நம்மள்ட்ட பிடிங்கிட்டாருனாக்கா நம்மளும் கஷ்டத்துல போயிடுவோம். அதனால நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கேரியத்தை ஆற்றங்கரை வேணும். கேரியத்துக்கு அப்புறம் என்ன ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிறீங்க, சாரிபாத்தை நான் வச்சிருக்கிறேன், சாரிபாத்துக்கு அப்புறம் என்ன ஆண்டவரே, அந்த மாதிரி ஆனதின திட்டத்தின்படி நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை மறக்காதீங்க. 28வது வசனம், அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடு பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இந்த நாளெல்லாம் சகல நாளும் நித்தமும் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான்.
என்ன மதி ஒரு வசனம், இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னைக்குமே நம்ம அதனால்தான் நிறைய பேரு நம்ம முன்னாடி ஆகாரம் வந்தாலே எத்தனை பேர் நீங்க கையை வச்சு ஜோம் பண்றீங்கன்னு தெரியாது. கண்டிப்பா நம்ம முன்னாடி ஆகாரம் வைக்கிறோம்னாக்கா, சாப்பிட போறோம்னாக்கா, அந்த ஆகாரத்துக்கு நம்ம கையை வச்சு நன்றி சொல்லணும். அது இல்லாம ஆண்டவரே ஆகாரம் இல்லாதவங்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நீர் ஆகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் எப்படி இதெல்லாம் நான் சொல்லி ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே ஒரு சொட்டு ரத்தத்தை நீங்க அதுல போடுங்க, இது எனக்கு மருந்தா உள்ள போகட்டும், பாய்சனா உள்ள போகக்கூடாது, நான் சாப்பிடுற சாப்பாடு கூட அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அதத்தையும் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க, அனுதின திட்டத்தின்படி எங்களை வழி நடத்துங்க, அனுதின திட்டத்தின்படி எங்களுக்கு கொடுங்க. அனுதின திட்டத்தின்படி அந்த வார்த்தையை பயங்கரமா அண்டர்லைன் பண்ணுங்க. அவனுடைய செலவுக்காக உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பஞ்சம் நம்மள வரக்கூடாதுங்க. பண கஷ்டம் ஒருவேளை குறைவா இருக்கலாம், பண கஷ்டங்கள் வரலாம், பஞ்சம் வரவே கூடாது. பஞ்ச காலத்துல கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பன்னு தான் சொல்றாரு. அந்த பஞ்ச காலத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்க கூடாது. கண்டிப்பா இந்த காலை நேரத்துல ஒருவேளை கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்துல நம்மோடு கூட பேசுகிறார் என்றால், ஆண்டவரே எங்க வீட்டுல இது இல்ல, அது இல்ல, இப்படி இல்ல, அப்படி இல்ல, இவ்வளவு குறைவா இருக்குது சொல்றதுக்கு பதிலா அனுதின திட்டத்தின்படி 3 வேளை ஆகாரம் கிடைக்குதா? ஒரு வேளை ஆகாரம் கிடைக்கிறவங்க உண்மையாகவே பாக்கியவான்கள் தான் சொல்லுவேன். 2 வேளை ஆகாரம் கிடைக்குதா? இன்னும் பாக்கியவான்கள். 3 வேளை ஆகாரம் கிடைக்குதா? பாக்கியவான்கள். ஆகாரமே இல்லாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அனுதின திட்டத்தின்படி ஏசப்பா நீங்க எனக்கு இறங்கணும்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அனுதின திட்டத்தின்படி கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாரா இருந்தாலும் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்களா, உங்க வீட்டுக்குள்ள பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடுதா, உங்க வீட்டுக்குள்ள கஷ்டங்கள் இருக்குதா, மருந்து வாங்க கஷ்டமா இருக்குதா, சாப்பாடு வாங்க அனுதின திட்டத்தின்படி ட்ரெஸ்ஸுகள் துணிகள் வாங்க கஷ்டமா இருக்குதா, ஃபீஸ் கட்ட கஷ்டமா இருக்குதா, ஆண்டவரே அனுதின திட்டத்தின்படி எனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, உங்க திட்டத்தின்படி நீங்க செய்வேன்னு சொல்லியிருக்கேன், அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க ஆண்டவர்கிட்ட. கண்டிப்பா கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அனுதின திட்டத்துக்கு நான் சொல்றேனே, என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தை நடத்தும் போது ஒரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன். ஆண்டவரே நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன்னு தெரியாது, ஆண்டவரே நான் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் கிறிஸ்துமஸ்க்கு துணி வாங்குவேன்னு தெரியாது, ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே அந்த சில இடங்களுக்கு எல்லாம் நான் போவேன்னு தெரியாது. ஸோ எங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டங்களை பட்டுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில ஊழிய பாதையில நாங்க வைத்திருக்கிற காசை வச்சு ஒண்ணு பஸ் ஏறி சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா அந்த காசை கொண்டு போய் உண்டியல் போடுறதுக்கு கூட காசு இல்லாத சூழ்நிலை எல்லாம் நாங்க இருந்திருக்கிறோம் ஊழிய பாதையில. ஏன்னா நாங்க 2 பேருமே மிஷினரிஸா சின்ன வயசுல நாங்க போயிட்டோம். எங்களுடைய 17 வயசுலயே மிஷினரிகளா நாங்க உழைக்க போயிட்டோம். அதுக்கப்புறமா நாங்க எங்களுடைய தியாலஜிக்கல் ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க ஊழிய பாதையில வட இந்தியால இருந்த நாட்களில இங்கேயும் சரி பல இடங்களில இந்தியால நாங்க இருந்த பொழுது ஊழிய பாதையில நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். வீட்டுல உட்காந்து அழுத நாட்கள்லாம் உண்டு. ஆண்டவரே இந்த காசை வச்சு எப்படி போய் நான் பஸ் ஏறி போறதா இல்ல உண்டியல் போடணுமா ஆலயத்துல, அப்படி கேட்ட நாட்கள்லாம் உண்டு. இப்படிலாம் கஷ்டத்தை பண்ணு நான் சொல்றதுக்கு நான் இதை வெக்கப்படல. ஏன்னாக்கா நிறைய பேர் இப்படிப்பட்ட துன்பத்துல இருந்து இருப்பீங்க, கஷ்டத்துல இருப்பீங்க. ஆனா இந்த வசனம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, அனுதின திட்டத்தின்படி. சோ இந்த அனுதின திட்டத்தின்படி நம்ம கேட்கிறோம்னாக்கா ஏன் கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்க மாட்டாரு? புதிதாக வந்தவர்கள் கண்டிப்பாக இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்க கடந்து போறீங்கன்னா கடன் வாங்கணும்னு நினைக்காதீங்க. கடனை வாங்கி என் பிள்ளைகளுக்கு நான் எப்படியாச்சும் ஃபீஸ் கட்டிடுவேன். சிலர்லாம் காத்துட்டு இருப்பாங்க, நகையை கொண்டு போய் வச்சிடலாம், நகையை கொண்டு போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு வேணும், எனக்கு நீங்க தரணும், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஏன் கர்த்தர்ட்ட நம்ம கேட்கக்கூடாது? நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சொல்றாரு ஆண்டவர், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக, நம்ம செலவுக்காக தருகிறவருங்க. நம்ம செலவை அவர் அறிந்த தேவர். கைரியத்தை ஆண்டவர் நம்மளுக்காக தயார் பண்ணி வைத்திருக்கிறாரு. நிறைய சாரிபாத் இடங்களை கர்த்தர் நமக்கு தயார் பண்ணி வைத்திருக்கிறாரு. நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம எதுக்காக பயப்படணும்? பயப்படாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு பண கஷ்டங்களுக்கு தான் போயிட்டு புலம்பிட்டு இருக்காதீங்க, எனக்கு காசே இல்லையே. ஆண்டுடைய பிள்ளைங்க எல்லாம் புலம்ப கூடாது. நம்ம விசுவாசிக்கிறோம்னாக்கா
நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம்னாக்கா, நம்ம வந்து ஜெபிக்கிறோம்னாக்கா, நம்ம புலம்பவே வேணாம். ஆண்டவரே நாளைக்கு போறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் எப்படி பண்ணுவேன்னு தெரியல இயேசு சுவாமின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா கர்த்தரு அத்தனை தேவைகளையும் நமக்கு சந்திக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்தெல்லாம் போகாதீங்க. ஐயோ! இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா எதுக்காக நான் இந்த வசனத்த முதல்ல எடுத்து நான் பேசுறேன்னா, இந்த உபவாச ஜெபத்துல. உபவாச ஜெபத்துல வைங்க. கண்டிப்பா உங்க தேவைகளை எங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, எழுதி கொடுத்துட்டு போயிடாதீங்க உங்க பிரேயர் பாயிண்ட் எல்லாம். கண்டிப்பா இந்த உட்காருங்க, இந்த பிரேயர்ல உட்காருங்க. இப்படிப்பட்ட சில காரியங்களை நம்ம பிராக்டிக்கலா லைஃப்ல பிராக்டிக்கலா இருக்கிற காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருப்பீங்க. அந்த ஃபீஸை கட்ட முடியாம இருக்கும். டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய இவ்வளோ பெரிய லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க உங்க பில்ல. அந்த பில்ல கட்ட முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க. ஒவ்வொரு நேரமும் நீங்க யோசிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அனுதின திட்டத்தின்படி, ஏசப்பா எனக்கு நான் இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். எங்களுக்கு வேணாம், ஹாஸ்பிட்டலா வேணாம் ஆண்டவரே, ஐசியூலலாம் எங்களுக்கு வேணாம் கர்த்தாவே. டெய்லியும் நான் ஜெபம் பண்ணுவேன். எங்க வீட்டு வாசப்படியில கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். எங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரே வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வரக்கூடாது. எங்களுக்கு ஐசியூ வேணாம் ஆண்டவரே, எங்களுக்கு வென்டிலேட்டர் வேணாம் ஆண்டவரே. எஸ் சுவாமி, அந்த நேரம்லாம் நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிட்டு உட்காந்துருக்கிற நேரம் வந்து அந்த நேரத்தை நான் உமக்கு செலவிடுவேன்ல, அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஆண்டவருக்காக உழைச்சு பாருங்க அனுதினமும். அப்பா, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த இடத்திலும் அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னுடைய செலவுக்காக அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஸோ ஒரு நாளும் நாங்க நிறைய இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்களே, ஆண்டவர் நம்மளை எப்படி போஷித்தாரு. எந்த சர்ச் ஓடல, எந்த கம்பெனி ஓடல, ஆபீஸுங்க ஓடல. ஆனாலும் கர்த்தர் நமக்கு வீட்டுல இருந்து நம்மளுக்கு நல்லா போஷித்தாரு. எல்லாத்தையும் கொடுத்தாரு. அற்புதமான காரியங்களை நமக்கு செஞ்சாரு. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செய்ய வரல. அனுதின திட்டத்தின்படி நீங்க கேட்குறீங்களோ, நீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த ஆண்டவர் செய்வார். அனுதின திட்டத்தின்படி நமக்கு தருகிற தேவன். சோ அந்த தேவனை என்னைக்குமே விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு தேவையும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. பயந்துராதீங்க. ஐயோ, அடுத்த கட்டம் நிறைய பேர் பயந்து உடனே யாருன்னா ஒரு சிச்சுவேஷனை யோசிப்பாங்க, ஒரு சூழ்நிலை யோசிப்பாங்க, யாருன்னா ஒருத்தர் யோசிப்பாங்க, அவங்க கிட்ட போய் கடன் கேட்டா நல்லா இருக்குமா, இவங்க கிட்ட போய் நம்ம கடன் வாங்கலாமா, இவங்க கிட்ட போய் நம்ம வட்டிக்கு வாங்கலாமா, இவங்க இத்தனை பைசா வட்டிக்கு வாங்கலாம், 5 பைசா வட்டிக்கு வாங்கலாம், 3 காசு வட்டிக்கு இந்த மாதிரிலாம் நான் செஞ்சதே கிடையாது. எவ்வளவு கஷ்டங்களை நாங்க பார்த்திருக்கிறோம், எவ்வளவு துன்பங்களை நாங்க பார்த்திருக்கிறோம் வாழ்க்கையில. எவ்வளவு விதமான ஒவ்வொரு சிச்சுவேஷனை நாங்க தாண்டி வரும்போதெல்லாம் அனுதின திட்டத்தின்படி அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் செலவுக்காக கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வாலிப பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்களாம், உங்க ஃபீஸை வந்து உங்க அம்மா அப்பா கட்டிடுறாங்க, எனக்கு என்ன கவலை, நான் ஃபீஸ் கட்டினாங்கனாக்கா நான் மட்டும் ஜாலியா போயிட்டு வருவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்க ஃபீஸ்க்காக, உங்க தேவைக்காக, உங்க கல்யாணத்துக்காக, உங்களுடைய பொருட்களுக்காக, நீங்க வாங்க வேண்டிய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்காக, பொருட்களுக்காக அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிற தேவனா இருக்கு அனுதின திட்டத்தின்படி. சோ இந்த வசனத்தை இன்னைக்கு நான் உங்களை எல்லாருமே என்கரேஜ் பண்றேன். இப்படிப்பட்ட ஒரு வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருனாக்கா, ஏன் நம்ம இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க கூடாது? கர்த்தர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார்ல. ஆண்டவர்கிட்ட வச்சு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வாரு. இன்னும் பாத்தீங்கன்னாக்கா, பெரியவங்களுக்கு நான் சொல்லுவேன், பென்ஷன் இல்லை, நான் சம்பாதிக்கல, என் பிள்ளைங்க கொடுத்தாதான் அத அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செய்து. அந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளேயும் போவாதீங்க. ஆண்டவர்கிட்ட எல்லா தேவைகளையும் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம பிள்ளைங்க மூலமா நம்மளுக்கு கொடுக்கணும்னா அதை கர்த்தர் தான் கிரியை செய்யணும். நம்ம கேட்க முடியாது. பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட கேட்டுருவாங்க. சின்ன வயசுல இருக்கும் போது, அம்மா 100 ரூபாய் கொடு, 200 ரூபாய் கொடு, இன்னைக்கு நான் டூருக்கு போறேன், இவ்வளவு காசு வேணும், அவ்வளவு காசு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் வந்து அனுதின திட்டத்தின்படி நமக்கு கொடுக்கிற தேவன். ஆமென். அனுதின திட்டத்தின்படி கொடுக்கும் போது பெரியவங்க எல்லாம், ஐயோ எனக்கு இல்லையே, இருக்கிற காசை நான் பத்திரப்படுத்திக்கணுமே, இருக்கிற காசை நான் இப்படி பண்ணிக்கணுமே, அப்படி பண்ணிக்கணும், நீங்க யோசிக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு பென்ஷன் இல்லையே என்று யோசிக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பென்ஷன், நீங்க தான் என்னுடைய ப்ரொமோஷன், நீங்க தான் என்னுடைய பிஎஃப். ஸோ ஒருவேளை சம்பாதிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பென்ஷன் வரும், அவங்களுக்கெல்லாம் பிஎஃப் வரும், அவங்களுக்கெல்லாம் லோன் போடலாம், இந்த மாதிரி ஐடியால தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா எனக்கு என்ன கவலை, நான் வந்து லோன் போட்டுப்பேன், நான் வந்து இது பிஎஃப் எனக்கு இருக்குது, அதுல இருந்து காசு எடுத்துப்பேன், இப்படிலாம் யோசிப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. கடன் இல்லாம கர்த்தர் வழி நடத்துவது. என்னுடைய வாழ்க்கையில 34 years ஆஃப்
மேரிட் லைஃப்ல 34 வருஷம் மேரேஜ் ஆகிற இந்த வருஷத்துல நான் என்ன சொல்லுவேன், 34 வருஷமும் கடன்காரனை நான் தேடிக்கிட்டு போல, நான் வந்து லோனை தேடிக்கிட்டு போல, எதையுமே தேடிக்கிட்டு போல. கர்த்தர்கிட்ட நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய பெரிய ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்தது. என் மகன் முதல் மெடிக்கல்ல ஜாயின் பண்ணும்போது பெரிய ஃபீஸ் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா புத்திசாலித்தனமா கர்த்தர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சேர்த்து வைக்க உதவி செஞ்சு கடைசியா அவனுக்கு நான் ஃபீஸ் கட்டும் போது ஒரு பிரச்சனை இல்லாம 4 பேர் உக்காந்தோம். 4 பேரும் 2 பிள்ளைங்க, நான் என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் 4 பேரை உட்காந்தோம். காசை வச்சு ஜோமோ, நீங்க தான்ப்பா கொடுத்தீங்க, இந்த காசை தூக்கிட்டு போய் நாங்க ஃபீஸ் கட்ட போறோம், நீங்க ஆசீர்வாதிங்கன்னு சொல்லி 4 பேரும் அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய் ஃபீஸ் கட்டணும். செய்யுங்க. நான் ஏன் என்னுடைய பர்சனல் காரியங்களை உங்களோடு கூட ஷேர் பண்றேன்னாக்கா, நிறைய பேருக்கு இது தேவைப்படும். இன்னைக்கு ஃபைனான்சியல் கிரைசிஸ், பண கஷ்டங்கள் என்ற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருடைய வீடுகளில தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஸோ கண்டிப்பா ஒருவேளை நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, உங்க வீடுகளில பண கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இருக்குதுனாக்கா, ஐயோ சில பார்த்தீங்கன்னாக்கா சில வீடுகளில வாங்குற காசெல்லாம் பொத்தலான பையில போட்டுட்டே இருப்பாங்க. அது அப்படி காலியாயிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது, வந்துகிட்டே இருக்கும், பொத்தலான பையில போட்டுக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்றாங்கன்னே தெரியாது. நிறைய இருக்கிறதுனால அப்படியோ அப்படி போயிடுதோ, இல்ல எப்படி போகுதுன்னே தெரியல, இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. காசெல்லாம் வருது, எப்படி போகுதுன்னே தெரியலையே. அதுதான் சொல்றேன், நம்ம அனுதின திட்டத்தின்படி ஜெபித்து நம்ம நடத்தும் போது கர்த்தர் நம்முடைய பணத்தை கூட மல்டிபிள் பண்ண ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். நான் என்னைக்குமே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எங்க கிட்ட இருக்கிறத நீங்க மல்டிபிள் பண்ணித்தாங்க, நீங்க அதை ஆசீர்வாதமாக்கித்தாங்க, நீங்க அதை பெருக்கித்தாங்க சுவாமி. ஏன் 2 மீன் 5 அப்பம் எப்படி ஆசீர்வச்சார் கர்த்தரு? அதே மாதிரிதான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிற. உங்ககிட்ட வர்றது ஒரு 30,000, உங்ககிட்ட வர்றது ஒரு 10,000, உங்ககிட்ட வர்றது ஒரு 20,000, கையில வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு முதலாவது அதை எடுத்து வச்சிருங்க, ஒரு டைத்து, ஒரு தசம பாகத்தை தூக்கி வச்சுட்டு அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில எந்த காசு வந்தாலும் எப்படி வந்தாலும், அது ஆண்டவரே 100 ரூபாய் வருதா 200 ரூபாய் வருதா, முதல் டைத் எடுப்பேன். முதல் டைத் எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் அதை செலவுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை செய்யறவங்க, உண்மையா இருக்கிறவங்களுக்கு அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் நம்மளை வழி நடத்துவார். கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு வழி இல்லாம இருக்கிறீங்க. லோன்காரன் கூப்பிட்டு சொல்லுவான், இது மாதிரி அப்ளை பண்ணுங்க, அப்படி அப்ளை பண்ணுங்க, அந்த லோன் அந்த இந்த லோன் எடுங்க, அந்த லோன் எடுங்க, இப்படி எடுங்க சொல்லி தருவான். ஆனா இப்படி சொல்லி தரானா, இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி முட்டி போடுங்க, இப்படி ஆண்டோட்ட இப்படி ப்ரேயர் பண்ணுங்க, இப்படி உண்மையா இருங்கன்னு சொல்லி தரான். அவனுக்கு அதெல்லாம் சொல்லி தர முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, உங்க வீடுகளில் எப்படிப்பட்ட பண கஷ்டங்கள் இருக்குதாக்கா, இந்த வசனம் நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னுடைய செலவுக்காக அனுதின திட்டத்தின்படி அனுதினம் எனக்காக தருகிற தேவனா இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டாருங்க. பண கஷ்டம் சொல்லிட்டு ஆண்டவரை நம்புறவங்க பண கஷ்டத்துக்குள்ள போக முடியாது. பண கஷ்டத்தை தர மாட்டாரு. நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நிறைய சொல்லுவேன். எப்படின்னாக்கா, பயங்கரமான டெஸ்டிமனிஸ் நடந்திருக்குது எனக்கு. நான் போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஒரு முறை என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பாஸ்டர் ஏப்ரஹாமுக்கு கால் உடைஞ்சிருச்சு. நான் வந்து ஆஃபீஸ்ல இருக்கிறேன். அப்போ நான் வீட்டுக்கு வரேன். கால் உடைஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டோன்னே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம். காயோட பார்த்தீங்கன்னா பொதன்னு வீங்கிடுச்சு. ஹாஸ்பிட்டல நியர்பை சம்வேர் எங்கனாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஆன் த ஸ்பாட்ல எங்களுக்கு 30,000 கட்ட சொல்றாங்க. 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி பாக்குறோம். என்ன பண்றது, 30,000 இல்லையே அப்படின்ட்டு. என் கையில இருக்கிறது அந்த நேரத்துல 3,000 ரூபாய். என்ன பண்றதுன்னு அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறேன். 2 பேரும் பார்த்தோம். சரி, எமர்ஜென்சின்ட்டாங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு இப்போ உடனே கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒண்ணுமே காட்டிக்கல. அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு ரூம் போடணும், அவர் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்த உடனே அவருக்கு ரூம்ல போடணும், எந்த ரூம் போடுறதுன்னு கேட்டாங்க. ஏசி ரூம் வேணுமா நான் ஏசி வேணுமா? நான் அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு, காசே இல்லை கையில, நான் ஏசியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு. நான் ரூம்ல போயிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எனக்கு தெரியாது, இது ஏன் நடந்ததுன்னு தெரியாது, என் கையில இருக்கிறது இந்த 3,000 ரூபாய் தான்.
ஆனா அவங்க 30,000 கட்ட சொல்றாங்க. இப்ப எமர்ஜென்சியா கட்ட சொல்றாங்க, இம்மீடியட்லி கட்ட சொல்றாங்க. அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே சொல்லிட்டு நல்லா போய் முட்டி போட்டு உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியில வராரு. நீங்க நம்ப மாட்டீங்க. ரொம்ப பெருசா என்ன யோசிச்சுக்காதீங்க. நான் அப்படிப்பட்ட பெரிய ஆள் கிடையாது. நீங்க நம்ப மாட்டீங்க. என்கிட்ட இருந்தத 3,000 கர்த்தரு 30 30 அதாவது இன்னும் அது 100 மடங்கு அத பெருகி எனக்கு என் அக்கவுண்ட்ல வருது. அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. "நீ பாரு ரூமுக்கு பயந்துகின்னு நான் ஏசி கேட்ட. அ நான் உனக்கு ஏசி ரூமே தந்திருப்பேன். உனக்கு ப்ரொவைட் பண்றவர் நான் தானே. உனக்கு குடுக்கிறவர் நான் தானே. யாரு குடுத்தா? எப்படி குடுத்தாங்க? எப்படி அனுப்புனாங்க? உட்கார்ந்து ஜெபம் பண்றேன். 3,000 3,00,000 மாத்தி குடுக்குறாரு ஆண்டவர். அவரு செய்யற கிருபை. அவர்கிட்ட போங்க. காசு இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க. வீட்ல கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க. உங்க காசெல்லாம் தூக்கி நிறைய இருந்தா கூட தூக்கின்னு போயிட்டு அப்படியே மெடிக்கல் ஷாப்ல குடுக்காதீங்க. அப்படியே எது எதுக்கோ தூக்கி போடாதீங்க. எல்லாமே அவர் குடுக்குறாருங்க. அவர் குடுக்கிறது. அனாவசியமாகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தெனாட்டலாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜெபத்தோடு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்பதான் இந்த வசனம் நிறைவேறும். சோ இந்த மாதிரி காரியங்களை நான் கேட்கும்போது கண்டிப்பா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா இது ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். இந்த இன்சிடென்ட்டை கர்த்தர் செஞ்சாரு. எப்படி ஆண்டவரே நாங்க பிழைக்க போறோம்? எப்படி ஆண்டவரே நாங்க வாழ போறோம்? ஏன்னா ஊழிய பாதையில நாங்க நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நான் நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். எல்லாம் ஸ்டைலுன்னுவாங்க, இப்படின்னுவாங்க, அப்படின்னுவாங்க. எனக்கு பின்னாடி நிறைய மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நான் கடந்து வந்திருக்கிறேன். சோ அதனாலதான் நான் பிராக்டிக்கலா இதை நான் பேசுறேன். என்னுடைய லைஃப்ல இருந்து நான் பேசுறதுக்கு காரணமே நிறைய காரியங்கள் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ் சொல்லும் போது, ஃபைனான்சியல் நீட்ஸ் சொல்லும் போது, ஃபைனான்சியல் ஆண்டவரே பண தேவைகள் என்று சொல்லும் போது, ஐயோ எனக்கு வாடகை கட்ட எனக்கு முடியாத, என்னால இது பண்ண முடியாத, என்னால ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? கவலையே படாதீங்க. அதுக்கும் நான் சொல்றேன் ஒரு ஐடியாவை. ஒரு சாட்சியை நான் சொல்றேன். ஐடியா இல்ல, ஒரு சாட்சியை நான் சொல்றேன். நாங்க ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தப்போ 2 பெட்ரூம்ல அதுவே எங்களுக்கு பெருசு. அந்த 2 பெட்ரூம் வீடு. அத என்ன ஒரு ஒரு கூட்டம் வந்தாங்க. எங்க இருந்து வராங்கலாம் தெரியாது. அந்த காக்கா கூட்டம்லாம். அந்த காக்கா கத்தர் அனுப்புவாரு. உங்களுக்காகவே அனுப்புவாரு. அது வராங்க வீட்டுக்குள்ள. நான் இருக்கிற வீட்டு நல்லா பெருசா தான் இருக்குது. எங்களுக்கு ஓகே. அவங்க என்ன இவ்வளவு சின்ன வீட்டுல வாழ்றீங்க? அந்த நான் எங்க போனாலும் அந்த வீட்டுல ஒரு பிரேயரை வச்சிருவேன். ஒரு பக்கத்துல இருக்கிற 4-5 பேரை கூப்பிட்டு எப்படியும் ஒரு 10 பேர் அந்த வீட்டுக்கு வந்து பிரேயர்ல கலந்துப்பாங்க. சோ ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம நாங்க அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த கும்பல் வந்தாங்க. இந்த வீட்டு வேணாம், இந்த வீடு வேணாம், நீங்க வேற வீடை மாத்துங்கன்னு சொன்னாங்க. என்னடா இது? நாம இல்ல எங்களால அவ்வளவு ரெண்ட் எல்லாம் நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த வீட்டுக்கு நாங்க வரும்போதே நான் ஆண்டவரை திட்டிக்கிட்டே வந்தேன். ஆண்டவரை இவ்வளவு பெரிய ரெண்ட் எல்லாம் என்னால கொடுக்கவே முடியாது. 12,000 அது அப்படியே 17,000 வரைக்கும் ஆகுற வரைக்கும் நாங்க அந்த வீட்லயே இருக்கிறோம். அவங்க வந்து அந்த கும்பல் அந்த 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 காக்காக்கள் வந்து சொல்றாங்க, நீங்க வீட்டை மாத்தணும் அப்படின்றாங்க. இதோட 3 பெட்ரூம் ஹவுஸ் எடுங்க, 2 பிள்ளைங்களுக்கும் தனித்தனி ரூமை கொடுங்க அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க. வீட்டை தேட ஆரம்பிச்சோம். சரி எங்கேயோ ஒரு வீடு கிடைச்சது. லாங் ஸ்டோரி ஷார்ட், எங்கேயோ ஒரு வீடு கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த வாடகை பாத்தீங்கன்னா 30,000. அவங்க கரெக்டா சொல்லிட்டு போறாங்க, 30,000க்கு நீங்க வீடை பாருங்கன்னு. நம்ப மாட்டீங்க, அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் நாங்க அங்க தங்கணும். எங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் கேட்பாங்க, எவ்வளவு வாடகைன்னு கேட்பாங்க. 30,000 சொல்லுவோம். என்ன நீங்க என்ன பைத்தியமான்னு கேட்பாங்க அடுத்த வார்த்தை. நீங்க என்ன உங்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய ரெண்ட்டை கொடுத்து இருக்கிறீங்க? எதுக்கு உங்களுக்கு? நீங்க என்ன எதுக்கு இவ்வளவு பெரிய ரெண்ட்டை கொடுத்து இருக்கிறீங்க? அப்படி கேட்பாங்க. சோ இப்படி கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் கொடுக்குறாரு, நீங்களா கொடுக்குறீங்க? திட்டுறவங்கள கொடுக்குறாங்க இல்லையே, ஆண்டவர் கொடுக்குறாரு அந்த ரெண்ட்டை. ஆண்டவர் கொடுத்துட்டு போ. கரெக்டா 4 மாசம் அந்த நாங்க ரெண்ட்டை அந்த அந்த இடத்துல நாங்க கொடுத்தோம். 4 வருஷம் அந்த இடத்த நாங்க கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் வந்து எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல நல்ல ஒரு கூட்டத்தை நடத்த ஆரம்பிச்சார். அந்த ஹால் எப்படி இருக்கும்னாக்கா ஒரு 50 பேர் உட்காரலாம். வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 50 பேர் உட்காருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். பக்கத்திலேயே எங்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு சர்ச் தொடங்குறதுக்கு அங்க ஒரு ஹால் கிடைச்சது. அதுவும் எங்களுக்கு வசதி. சோ கர்த்தருடைய பிளானு திட்டங்கள் பாத்தீங்கன்னாக்கா, நான் உனக்கு தரேனாக்கா என் வழியெல்லாம் இது, என் வழியெல்லாம் இப்படி இருக்கும். அப்படி நீ போகணும்னு சொல்லித்தான் ஆண்டவர் தருவாரு. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி நீங்க ஏதாவது செய்றீங்கன்னா உங்களுக்காக
நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா போகணும். இல்ல நான் இதை வைத்து கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாரு, நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போறேன். சோ அனுதின திட்டத்தின்படி நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். அனுதின காரியங்களை, அனுதின திட்டத்தை கவலையப்படாதீங்க. ஆண்டவரை நம்பி வாழுங்க. ஆண்டவரை நம்பி வாழ்றீங்கனாக்கா, நான் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் மணிஸ நிறைய சொல்லுவேன். ஏன்னா யார பாரு பணமே இல்லைங்க, பணமே இல்லைங்க அப்படின்வாங்க. யார பாரு கேட்டீங்க, ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வாங்க முடியாது, இதெல்லாம் வாங்க முடியாது. ஆஹா, நான் எப்பவுமே இந்த செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறது, இல்ல எங்கேயாச்சும் குறைச்ச காசுல வாங்கிக்கிறது, இந்த இந்த லெவலுக்கு நான் போக மாட்டேன். ஏன்னாக்கா என் கர்த்தர் பெரியவர். என் கர்த்தர் பெரியவரா இருக்கிறதுனால சும்மா போயிட்டு இந்த 10 ரூபாய் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாங்கின நாட்கள்லாம் உண்டு. என்னைக்கு நான் இதை கத்துக்கிட்டணும் என்னுடைய வாழ்க்கையில, நான் இப்படிதான் வாழணும், நான் இப்படி இருக்கணும், நான் நல்லா இருக்க முடியும், என்னால நல்லா வாழ முடியும் என்று கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு முடிவு பண்ணணும், என்னால நல்லா வாழ முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக மற்றவங்க வந்து கேட்கிற அளவுக்கு எப்படி நீங்க, இன்னும் கேட்டா நாங்க வாங்கின முதல் காரை பாத்தீங்கன்னாக்கா கிஃப்ட் தான். 5 லட்சம் ரூபாய் காரை கொண்டு வந்து ஆண்டவர் என் முன்னாடி வைக்கிறாரு. கர்த்தர் எவ்வளவு வேணா செய்யறாருங்க. நீங்க நினைக்கலாம் இந்த சாட்சிகளை கேட்கும் போது, ஓ இவங்க பெரிய ஆளு போல. பெரிய ஆள்லாம் கிடையாது. எனக்கு சொந்த வீடு கூட கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், நான் ஆசைப்படுறதும் கிடையாது. சொந்த வீட்டுல இருக்கணும், பெரிய பங்களால இருக்கணும். இல்ல இல்ல, கர்த்தர் எங்க எங்க வைக்கிறாரோ அங்க இருந்துட்டு, அடுத்த கட்டம் என்ன ஆண்டவரே, அடுத்த கேரித் எங்க எனக்கு, அடுத்த சாரிபாத் எங்க எனக்கு, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். எங்கேயுமே நம்மளை விட்டு கொடுக்காத தேவன். சோ இந்த காரியங்களுக்காக ஆண்டவரை அனுதின திட்டத்தின்படி எங்களை வழி நடத்துகிறவரே உங்க துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன்னு சொல்லி, யார் யாரெல்லாம் உங்க கஷ்டத்துல இருக்கிறீங்களோ வாங்க ஜெபம் பண்ணலாம். யார் யாரெல்லாம் தேவையில இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் ஐயோ இவ்வளவு பெரிய கடன், இவ்வளவு பெரிய கஷ்டம், கடனை துணிஞ்சு வாங்காதீங்க. கடனை துணிஞ்சு வாங்காதீங்க தயவு செய்து. எடுத்த உடனே கடன்காரனை யோசிக்காதீங்க. எடுத்த உடனே வட்டிக்கு கொடுக்கறவங்க யோசிக்காதீங்க. எடுத்த உடனே அவங்க கிட்ட போய் கடன் வாங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க. எடுத்த உடனே என்கிட்ட தான் நகை இருக்குத, நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படி யோசிக்காதீங்க. எடுத்த உடனே கர்த்தரை யோசிங்க. இந்த வசனத்தை யோசிங்க. ஆண்டவரே அனுதின திட்டத்தின்படி எனக்கு என்னுடைய அனுதின தேவைக்காக எனக்கு கொடுக்கிறவரா இருக்கிறீர்ல, நான் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில வருகிறேன், நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் நமக்கு நிச்சயம் தருகிற தேவனா இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. யாரா இருந்தாலும் அவருடைய நேரத்துல நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சோ உங்க எல்லாருமே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். புதிதாக வந்தவங்க கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை. இந்த நேரத்துல நம்ம தேவைக்காக நம்ம செபிக்கலாமா? யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்குதோ உங்க மனசுக்குள்ள இந்த நேரத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 7வது வசனம், இந்த வசனத்தை தயவு செய்து எல்லாருமே கேளுங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். பயங்கரமான ஒரு வசனம். சோ இந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது பாத்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக ஆண்டவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். ஏன் இதை செய்கிறாரு? தரித்திரம் எங்கிருந்து வருது? தரித்திரத்தை எப்படி அது வருது? தரித்திரத்தை நம்ம யோசிக்கிறோம்னாக்கா தரித்திரம் நமக்கு வந்து சேரும். தரித்திரம் ஒரு விதமான சாபம். தரித்திரம்னா என்ன? தரித்திரம்னா என்னது? தரித்திரனாக்கா வியாதிகள், விக்கனங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள். எங்க அப்பா இப்படி இருந்தாரு, எங்க அம்மாவுக்கு இப்படி இருந்தது, எங்க அம்மாவுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, இதெல்லாம் தான் தரித்திரங்கள். நம்மளை பின்பற்றி வருகிற ஒவ்வொரு சாபங்களும் தரித்திரங்கள். நம்மளை பின்பற்றி வருகிற ஒவ்வொரு காரியங்களும் தரித்திரங்கள். பிரியமானவர்களே, தயவு செய்து தரித்திரத்தை பத்தி நீங்க நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஐயோ இந்த நாய் சொறி பிடிச்சிருக்குதே, அந்த நாய்க்கிட்ட நம்ம போனா நம்மளை கடிச்சிடுமே பயப்படுறோம்ல, அதே மாதிரி தரித்திரத்துக்கு நம்ம பயப்படணும், சாபங்களுக்கு நம்ம பயப்படணும். இப்படிப்பட்ட சாபங்கள் இல்லையே, எங்க எங்க தாத்தா வாழ்க்கையில பார்த்தனே, எங்க பாட்டி வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன்னு, அவங்க இப்படிதானே இருந்தாங்க, இது ஏன் எனக்கு திருப்பி வருது கேக்குறீங்கனாக்கா தரித்திரம். சோ சில சொல்லுவாங்க தரித்திரம் எல்லாம் கிடையாது, ஆண்டவர் அந்த தரித்திரத்தெல்லாம் சிலுவையில போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, சிலுவையில போட்டாருதான். ஆனா நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமா? நம்ம மனசுக்குள்ள, நம்மளுடைய இருதயத்துல, நம்மளுடைய செய்கையில எத்தனை பாவங்களை செய்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதே. சோ தரித்திரம் வரமா வராதா? நல்லா யோசிங்க. தரித்திரம் பின்பற்றும் தான் நம்மள. எப்படிப்பட்ட தரித்திரம்?
நான் என்னைக்குமே என்னைக்கு இதெல்லாம் இந்த வசனத்தெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சனோ, ஆண்டவரே இந்த மாதிரி நான் எதை கெட்டதை பார்க்கிறேனோ என் குடும்பத்துல அது எனக்கு வரக்கூடாது, அது எனக்கு வரக்கூடாது. இப்படித்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதனாலதான் வித்தியாசமாவே இருக்கணும்னு யோசிப்பேன். இல்ல நம்ம வித்தியாசமா யோசிக்கலாம், இல்ல நம்ம வித்தியாசமா போகணும், இல்ல நம்ம வித்தியாசமா ஜெபம் பண்ணணும், நம்ம அதே மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகக்கூடாது, நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படி போகணும், இப்படியே தான் அவங்களையே ஃபாலோ பண்ணி நோ 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 நோ, தயவு செய்து நோ நோ. நம்ம என்னைக்கு முடிவெடுத்து நல்ல ஒரு ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ்றோமோ, இப்படிப்பட்ட தரித்திரங்கள் நமக்கு வரக்கூடாது. எங்க அப்பா இப்படிதான் வாழ்ந்தாரு, அவருக்கு இருக்கிற சாபம் அப்படியே என் மேல இருக்குது. எங்க அம்மா இப்படிதான் வாழ்ந்தாங்க, அப்படியேதான் எனக்கும் வந்திருக்குது சொல்லாதீங்க. வேண்டவே வேணாம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அது உங்க மனசுல படுதுனாக்கா, உங்க மனசுக்கு அது தெரியுதுனாக்கா, இது வேணாம் ஆண்டவரே, இந்த சாபம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சாலே கண்டிப்பாக கர்த்தரு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிற. அம்மாவுடைய வாழ்க்கை, அப்பாவுடைய வாழ்க்கை, ஏதோ ஏதோ ஒரு காரியங்கள் சாபங்கள் நடக்குதுனாக்கா அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியே நடக்கும், அந்த வயசுலயே நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அப்பா வந்து குடிப்பாரு, குடிச்சிட்டு 47 வயசுல கரெக்டா போயிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல ரயில்வே நிலையத்துல விழுந்து செத்துட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பையனுக்கு அப்போ 7 வயசு. இந்த 7 வயசு பையன் 47 வயசா வரும்போது அவனுக்கு ஒரு 7 வயசு பையன் இருந்தது. அதே இடத்துல போயிட்டு 47 வயசுல அவங்க அப்பா விழுந்து செத்த இடத்துல அவனும் சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த 7 வயசு பையன் இப்ப இன்னொரு குடிக்காரனை மாறிக்கிட்டு அவனும் அப்படிதான் செஞ்சுட்டு வரான். சோ இப்படிப்பட்ட தரித்திரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை பின்தொடர்ந்துட்டு வரும். அதனால வியாதிய பாக்குறீங்களா, தரித்திரமா பாருங்க. ஐயோ, இந்த தரித்திரம் எனக்குள்ள வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு இது வரக்கூடாது, ஆண்டவரே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. ஐயோ அம்மா தானே பரவாயில்ல, ஐயோ அப்பா தானே பரவாயில்ல, ஐயோ பரவாயில்ல, அதுல நான் அவங்களுக்கு வந்ததை நம்ம அனுபவிக்கணும். ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கினாரு, நானும் 2வது கல்யாணம் பண்ணிக்கினேன், இதெல்லாம் எப்படி தாங்க முடியும், இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும், எப்படிதான் இதெல்லாம், இதை தரித்திரமா பார்க்கல, அவர் ஜாலியா பாக்குறாரு. எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கினாரு, மனைவி இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் இருக்கிறாங்க, செகண்ட் ஒய்ஃபும் இருக்கிறாங்க, இவருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் இருக்கிறாங்க, செகண்ட் ஒய்ஃபும் இருக்கிறாங்க, ஜாலியாகிறாரு. அவர் நினைச்சுங்கிறாரு அது ஜாலின்னு, அவர் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. சோ பிரியமானவர்களே, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆசீர்வாதம் கிடையாது, தரித்திரம் தான், ஆசீர்வாதம் தான். சோ இந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட பண கஷ்டங்கள், இப்படிப்பட்ட தொல்லைகள், வியாதிகள், இதெல்லாம் என்னை தொடர்ந்துட்டு வரவே கூடாது. அது என்ன, நான்லாம் நல்லா வாழணும் ஆண்டவரே, உமக்காக சூப்பரா வாழணும் ஆண்டவரே, அதே என்னை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது, அவங்க அம்மா மாதிரி, அவங்க பாட்டி மாதிரி, அவங்க தாத்தா மாதிரியே பாரு, ஐயோ நோ. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எப்பவுமே, ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவங்க அப்பா மாதிரியே பிரசங்கம் பண்ணுது பாரு, அவங்க அப்பா மாதிரியே ஜெபம் பண்ணுது பாரு, அவங்க அப்பா மாதிரியே மற்றவங்களுக்கு ஹீலிங் நடக்குது பாரு அப்படின்வாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு. ஆனா வேணாம், இந்த மாதிரி பாவங்களோ, இந்த மாதிரி வியாதிகளோ, அம்மா அப்பா மாதிரியோ, தாத்தா பாட்டி மாதிரியோ உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காரக்கூடாது. டோன்ட் என்டர்டைன், அதை என்டர்டைன் பண்ணாதீங்க, தயவு செய்து என்டர்டைன் பண்ணாதீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஆண்டவர்ட்ட அது உங்களுக்குள்ள ஏறுதா, அப்படியே ஏறுதா, துரத்தி அனுப்புங்க. ஆண்டவரே வேண்டாம், அதே மாதிரி கூட நான் பேசக்கூடாது, அதே மாதிரி கூட நான் வாழக்கூடாது, அதே மாதிரி கூட நான் யோசிக்க கூடாது. இந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தாலே கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தருகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும் அநேகர் வந்திருக்கிறீங்க, புதிதாக வந்தவர்கள் கண்டிப்பாக இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே, இந்த உபவாச ஜெபத்துல நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார். சோ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்த காரணமே, தரித்திரம் அடைய செய்கிறவர். ஏண்டா திடீர்னு தரித்திரமா இருந்துச்சு, சில சொல்லுவாங்க பாத்துக்கிறீங்களா, ஒரு காலத்துல நாங்க ஆஹா ஓஹோன்னு இருந்தோங்க, ஐயோ எப்படி தெரியுமா இருந்தோம், ஐயோ 10 ஆள் இருப்பாங்க வீட்டுல, அப்புறம் பணத்துக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது, பணம் எல்லாம் அப்படியே கிடக்கும் வீட்டுக்குள்ள, அப்படியே ஜாலியா இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இப்படி நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி பேசி கேட்டு. ஏன்னாக்கா அங்க போட்டுக்கிட்டு பாருங்க, ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறோம் அவர்தான். ஐஸ்வர்யம் வரும்போது நம்ம வந்து ஆண்டவரை விட்டு தூர போகக்கூடாது, ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், அந்த ஐஸ்வர்யத்தை நீ எப்படி கையாளுறன்றத பாக்குறவர்.
அதுதான் அவருக்கு முக்கியம். ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் அந்த ஐஸ்வர்யத்தை தாராளமா கொடுப்பாரு. உன்னை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், உன்னை புகழ்ச்சியா வைக்கணுமா, உன்னை எப்படி உயர்த்தி வைக்கணும், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால அந்த ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கும் போது, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவருக்காக, நான் ஆண்டவருக்காக வேர்ல்ட்லியா ஆடம்பரமாக போயிட்டு உலகத்துக்குள்ள குதிச்சு பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுக்காம உலகத்தை காட்டி கொடுத்து வளர்த்தா நம்மளுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம், ஒரு டேஞ்சர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் தரித்திரத்தை உண்டாக்க பண்ணுகிறவரும் அவர் தான். ஸோ தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யத்தை உண்டாக்க பண்ணுகிறவரும் ஆண்டவர் தான் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் போது ஹம்பிள், தாழ்மையா ஏற்றுக்கொள்ளணும். நல்லா சம்பாதிக்கிறனா, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த இடத்துலயும் தேங்க்யூ ஸோ மச். ஆன்லைன்ல இருந்து நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, சவுண்ட் கேட்கலன்னு சொல்லிட்டு இல்லை நாங்க பேசிக்கிட்டே இருந்திருப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஜேம்ஸ் அண்ட் ஃபெல்சி சிஸ்டர், எல்லாருக்கும் நாங்க தேங்க்ஸ் பண்றோம். நீங்க இம்மிடியட்லி எங்களுக்கு கன்வே பண்ணதுக்காக நன்றி. ஓகே, ஐஸ்வர்யம் அடைய பண்ணும்போது ஆண்டவருக்கு நம்ம நன்றியா வாழணும். சர்ச்சை விட்டுறாதீங்க, வசனங்களை விடாதீங்க, ஜபங்களை விடாதீங்க, பக்தியை விடாதீங்க, குடும்ப ஜபத்தை விடாதீங்க. எல்லாருடைய மனசும் நம்மளுக்கு என்ன குறை, எல்லாமே இருக்குத, போய் பத்து தூங்கிடு, அவ்வளவுதான். கத்தரை தூக்கி ஓரமா வச்சிரு, கத்தரை தூக்கி ஓரமா வச்சிரு. அப்போ கத்தரை தூக்கி நீ ஓரமா வைக்கும் போது எல்லா குப்பையும் நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கும். என்னைக்கு நடு வீட்டுல உட்காந்து நீ ஜோம் பண்றியோ, குப்பெல்லாம் கஷ்டம்லாம் ஓரமா போயிடும். இதுதான் லாஜிக்கே, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம உணர்ற காரியம், நம்ம 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 ஜெபிக்கிறோம்னாக்கா, நம்ம ஜப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம்னாக்கா, ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம்னாக்கா, ஆண்டவர் நம்மள அழகு பார்க்கிற தேவனுங்க. நம்ம எல்லாத்தையும் அழகு பார்க்கிற தேவன். சோ இந்த அழகு பார்க்கும் போது நான் என்னுடைய லைஃப்ல ஆண்டவர்கிட்ட நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எல்லாத்தையும் நீங்க கொடுங்க, சூப்பரா வைங்க. எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, நான் உம்மை விட்டு விலகவே மாட்டேன் இயேசு சுவாமின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். உம்மை விட்டு நான் விலகவே மாட்டேன். அது அமெரிக்கா போனாலும் சரி, கனடா போனாலும் சரி, உலகம் ஃபுல்லா எங்க சுத்தினாலும் சரி, இயேசு சுவாமி எங்க இருந்தாலும் ஆல் த கிரியேஷன்ஸ் நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் இந்த அழகெல்லாம் படுத்திருக்கிறீங்க, நீங்க தான் கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க, நீங்க தான் இதெல்லாம் செய்றீங்க அப்படின்ட்டு நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆண்டவரை பத்தியா என்னை அமெரிக்கா கூட்டின்னு போயிட்டாரு, என்னை கனடா கூட்டின்னு போயிட்டாரு, என்னை வெளிநாடு சுத்த வச்சுட்டாரு, ஆண்டவர் தூக்கி போட்டு இப்ப எதுக்கு ஆண்டவர், போடவே மாட்டேன், எங்கேயும் போட மாட்டேன் ஆண்டவரை. அப்படி ஸ்ட்ராங்கா நில்லுங்க. ஆண்டவருக்குள்ள நீங்க ஸ்ட்ராங்கா நிற்கும் போது கண்டிப்பாக ஆண்டவரை நம்பி ஐஸ்வர்யத்தை தருவார். உங்களை நம்பி தரணும் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தரும்போது நீ கேடு கட்டதா அழுவ, நீ ஆண்டவரை விட்டு விலைக்கு போயிடுவ, நீ ஆண்டவருக்குள்ள இருக்க மாட்ட, அப்படி ஜாலி லைஃப் வாழணும்னு ஆசைப்படுவ, பெருமையா ஆஹா ஓஹோன்னு வாழணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி நம்மளை நினைக்க கூடாது. சோ அப்படி நினைக்காதபடி, தரித்திரம் உள்ள வராதபடி, எதை கொடுத்தாலும் நான் உமக்கு நன்றியப்பா நன்றின்னு சொல்லிட்டு, ஏன்னாக்கா அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவுமானவர். அடுத்த லைனை பாருங்க, அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவுமானவர். அவருக்கு தாழ்த்தவும் தெரியும், அவருக்கு உயர்த்தவும் தெரியும். எப்படி தாழ்த்தமோ அவர் தாழ்த்திடுவாரு, எப்படி உயர்த்தணுமோ உங்களை உயர்த்துவாரு. ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு ஞாபகம் இருக்கும், நான்லாம் ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்கூல்ல படித்த ஆளு, ரொம்ப பெருசா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ்லாம் அப்படிலாம் பெருசா சொல்லி தர மாட்டாங்க. ஆனா அப்படிலாம் படிச்சுட்டு எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்களே, எல்லாம் உருப்படாது, இதெல்லாம் என்னத்துக்கு படிக்க வைக்கணும், நான் ஸ்போர்ட்ஸ் ஆள் வேற, என்னத்துக்கு படிக்க வைக்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவரே கிடையாது. கர்த்தர் என் மேல வச்ச நோக்கம் வேற. கர்த்தர் எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டு, எப்படியோ கூட்டிட்டு போயிட்டு எங்கெங்கயோ என்ன உயர்த்தினார். நான்லாம் போயிட்டு ஒபாமா பேசின ஸ்டேஜ்ல ஒபாமா பக்கத்துல நின்று நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். சோ அதனால கர்த்தர் போட்டிருக்கிறாரு பாருங்களேன், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவுமானவர். என்னைக்கு மனுஷன் உன்னை தாழ்வா நினைக்கிறான்னா உனக்கு ஒரு உயர்வு உண்டுன்னு அர்த்தம். உனக்கு ஒரு உயர்வு இருக்குது, உனக்கு ஒண்ணுமே தெரியல, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ உனக்கு பேச தெரியாது. அமெரிக்கால போயிட்டு ஒபாமா பக்கத்துல ஒரு ஸ்டேஜ்ல நான் நிக்கிறேன். ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். ஆண்டவரே, 3 லட்சம் பேருக்கு முன்னாடி ஏசியால இருந்து ரெவரண்ட் மின்னி சாரா வந்திருக்கிறாங்க, அவங்க சொல்லி சாரா இப்ராஹிம் வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் பெருமைக்கு நான் சொல்லல. ஆண்டவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவுமானவர். அதை ஹம்பிளி ஐ அக்செப்ட் இட். இன்னொரு பாருங்க,
அடுத்த வசனம் எப்படி இருக்குன்னா, அவர் சிறியவனை புழியத்தில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து தூக்குகிறார், அவர்களை பிரபுக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் அவர்களுடையது. இந்த வசனத்தை தாங்க நான் நினைச்சேன். அமெரிக்கால போயிட்டு பக்கத்துல ஒபாமா கூட நிக்கும் போது, ஆண்டவரே அவர்களை பிரபுக்களோடு உட்கார செய்ய பண்ணுகிறவர். இததான் நான் நினைச்சேன். ஒண்ணுமே இல்லாத ஆளு நானு. ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் தெரியாது, இப்படிலாம் பெருசாவே தெரியாது, பெருசா போயிட்டு ஒரு இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே எல்லாம் கேட்டப்போ ஆண்டவர் அந்தந்த ஸ்டைல்ல அந்தந்த இடத்துல உயர்த்த வச்சுட்டார். நம்புறீங்களா நம்பலையோ, சாட்சி நான் சொல்லுவேன். இந்த உபவாச ஜபத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னாக்கா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சாபமோ எந்த தாழ்வான காரியங்களோ தரித்திரமோ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நினைச்சாருனாக்கா பெருசு பெருசா யோசிங்க. ஆண்டவர்கிட்ட குட்டி குட்டியெல்லாம் யோசிக்காதீங்க. என் பிள்ளைகளுக்காக நான் அப்படிதான் யோசிப்பேன். முக்கியமா இந்த இடத்துல பிள்ளைகளுக்காக நீங்க யோசிக்கிறீங்கனாக்கா ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீ செய்ய வல்லவர் ஏசப்பா, நீ செய்ய வல்லவர் ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். சோ நான் 5 அடி பாய்ந்தா பிள்ளைங்க 10 அடி பாயணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க யோசிக்கும் போது பெருசா யோசிங்க. ஆண்டவர் பிரபுக்களோட உட்கார வைக்கிற தேவனா இருக்கிற நம்ம பிள்ளைங்க உட்காராம, ஆடு மேய்த்த தாவீது நினைச்சாரா அரண்மனைக்கு வருவன்ட்டு? ஆடு மேய்த்த யோசேப்பு நினைச்சாரா? சிறையில் இருந்த யோசேப்பு நினைச்சாரா நான் உன்னை அரண்மனைக்கு கொண்டு போய் உன்னை பெரிய அதிகாரி ஆக்குவேன்னு சொல்லிட்டு? சோ கர்த்தர் யாருக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. நம்ம ஏன் ஜெபம் பண்ணி வாங்கிக்க கூடாது? நம்ம ஏன் முழங்கால் போட்டு? என்னுடைய சீக்ரெட் இவ்வளவு பெரிய காரியங்களுக்கு ஒரு சீக்ரெட் முழங்கால் தான் நான் சொல்லுவேன். என்னை பார்த்தா நீங்க அப்படி சொல்ல முடியாது, இவங்க என்ன இவ்வளவு பேசுறாங்க அப்படி இப்படின்ட்டு. பட் என்னுடைய சீக்ரெட்டை இன்னைக்கு வரைக்கும் பிரேயர் தான். அந்த பிரேயர்ல முட்டி போட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியங்களை அனைத்தையும் அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். அனைத்து காரியங்களையும் அவர் சேர்ந்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நீ பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவரப்பா. அதனால்தான் ஆண்டவர் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பெரிய காரியங்களை செய்யறான்னாக்கா நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி யோசிங்க. தரித்திரத்தை உட்காந்து யோசிக்காதீங்க. கஷ்டங்களை குறித்து யோசிச்சு இருக்காதீங்க. ஐயோ நான் முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்மளால நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறது நம்மளால ஒண்ணும் முடியாது, நம்ம இவ்வளவுதான் கொடுக்க முடியும் பிள்ளைகளுக்கு, இதுக்கு மேல கொடுக்க முடியாது, இதுக்கு மேல செய்ய யோசிக்காதீங்க. அதெல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக நேர்த்தியாக செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பண்ற ஜபம்தான் அடுத்த 5 வருஷத்துல அவ்வளோத்தையும் பார்ப்பீங்க, அவ்வளவு அதிசயத்தையும் பார்ப்பீங்க. சோ முழங்கால் போட்டு செபிக்க ஆரம்பிங்க. நான் எப்பவுமே பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்த பிறகு, திருமணமான பிறகு எப்போதும் நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம், எல்லாம் பெட்ரூம்ல தூங்கினா கூட ஹால்ல தனியா அதிகாலையில நிறைய நேரங்கள் ஆண்டவரோடு கூட ஸ்பெண்ட் பண்ண நேரங்கள் உண்மையாகவே அதிகம். அழுது ஜெபித்த நேரங்கள். ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் உங்க கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ண நேரங்கள் உண்டு. கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களும் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. உங்க பிரச்சனை மேல போக்கஸ் கொடுக்காதீங்க. நோ, உங்க பிரச்சனையை நீங்க பார்க்காதீங்க. உங்க பிரச்சனையை நீங்க பார்க்காம ஆண்டவர் எனக்காக என்ன ஐஸ்வர்யமான காரியங்களை வைக்கிறார். ஐஸ்வர்யனாக்கா ஒன்லி பணம் மட்டும் கிடையாது, உயர்வுகள் உயர்த்துகிறவரும் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவரும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். இத்தனை வேணும், நம்மளுக்கு வேணும், எனக்கும் வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும். எப்படி இந்த ஜெபம் செய்யுங்க. ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு போறீங்கன்னாக்கா உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லாதீங்க. எங்க ஓடுங்க, ஊழியத்துக்கு ஓடுங்க. ஊழியத்தை வேணான்னு சொல்லாதீங்க. எனக்கு ஒரு ஃபங்க்ஷனு ஒரு ப்ரேயர் ஏதாவது இது ரெண்டுத்துல நீ எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் ப்ரிஃபர் பண்றது ப்ரேயர் தான். எனக்கு நான் இந்த மீட்டிங்கை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல என்ன பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, எனக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. ஃபேமிலியில ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அந்த ஒரு ப்ரேயர் மீட்டிங் நான் போனோம். ஆனா உடனே நான் யோசித்த காரியம் என்ன தெரியுமா? இல்ல ஆண்டவரே, ஐயோ நான் சொல்லிட்டேன் வரேன்ட்டீங்க. ஓகே, இங்க தலை காட்டிட்டு அந்த இடத்துக்கு ஓடு. தூரம் தான் அந்த இடம், எப்படியும் ஒரு 4 hours ஜேர்னி அப்படிலாம் இருக்குது. ஆனா அந்த இடத்துக்கு ஓடு. ஸோ இந்த மாதிரி நான் கர்த்தருக்காக பிளான் பண்ணும்போது கர்த்தர் எனக்காக கண்டிப்பாக நிப்பாரு.
கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வாரு. சும்மா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்கு என்ன எடுத்துன்னு போய் யார் அங்க விடுவா, அந்த குளத்துல என்ன எடுத்துன்னு போய் யார் கொண்டு போய் என்ன விடுவா, எனக்கு தெரியாது, யாராவது ஏஞ்சல் வருவாங்களா என்ன ஆசீர்வதிக்க, இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியாது. எழும்பு, எழும்பு, ஆண்டவருக்காக ஓடு. ஆண்டவரே நான் யாரை சந்திக்கணும், யாருன்னா காட்டுங்க எனக்கு. ஒவ்வொரு ஊழியமும் ஒரு ஐஸ்வர்யம் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஊழியமும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். சோ இந்த இடத்துலயும் நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக ஆன்லைன்ல நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. எனக்கு செஞ்ச தேவன் ஏன் உங்களுக்கு செய்யக்கூடாது? உங்களுடைய சாட்சிகள் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்க சொல்லுங்க. என்னுடைய நம்பர் உங்களுக்கு இருக்கிறது. சொல்லுங்க. அவ்வளவு பெரிய சாட்சிகளை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். தரித்திரத்துல வீட்டுல இருக்கிற தரித்திரத்தை விரட்டுங்க. அது வியாதியா இருக்கட்டும், பயம் இருக்கக்கூடாது. ஐயோ இவங்களுக்கு இருக்குதே இந்த வியாதி, இப்ப இவங்களுக்கு வந்துருச்சே, அடுத்தது என் பிள்ளைகளுக்கு வந்துருமோ, வேண்டாம். தரித்திரத்தை விரட்டுங்க. பண கஷ்டத்தின் ஆவியை விரட்டுங்க. ஆண்டவர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமா இருக்கிறாரு. அதனால ஆண்டவரே உங்க உயர்வை நான் பார்த்துட்டே இருக்கிறோம். தரித்திரம் வேணாம் சுவாமி, பிரபுக்களோடு உட்கார வைக்கணும் ஆண்டவரே. பிரபுக்களோடு நீர் உட்கார வைக்கிறவர். ஐயோ ஆண்டவர் பியூட்டிஃபுல் தேவனுங்க, ரொம்ப நல்ல தேவன். இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களுக்கு நீங்க எழுதுங்க. கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கலாம். இந்த காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். இந்த காரியத்தை நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி வைத்து இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமும் 4வது அதிகாரம். இதெல்லாம் நான் டெய்லி வைத்து ஜெபிக்கிற ஜபங்கள். டெய்லி இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 10வது வசனம். ஓகேவா? அதை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப ஒரு அருமையான வசனம். யாபேச குறித்து ஒரு வசனம். யாபேசு பிறந்த போது அவங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ இவன் ரொம்ப டார்க்கா இருக்கிறான், கருப்பா இருக்கிறான், இவனை எப்படி நம்ம எடுத்துட்டு இவனை என்ன பண்ணணும், அவங்க பல கேள்விகளுக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல யாபேஸ் வந்து தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறோம் கனம் பெற்றவனா இருந்தானோ. 9வது வசனத்துல போட்டுக்கிறது, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று அவங்க அம்மா சொல்றாங்க. நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்களாம், அவனை துக்கத்தோடு பெற்றதுக்காக. சோ இந்த வார்த்தையை நான் கேட்கும் போது பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா யாபேசுடைய ஜபம் எப்படி இருந்ததுனாக்கா, இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு யாபேசுடைய ஒரு ஜபம் இருந்துச்சு. யாராவது இந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னாக்கா, என்னை எங்க அம்மா துக்கத்தோடு பெற்றாங்க, எங்க அம்மா வந்து என்னை கவலையோடு பெற்றாங்க, என்ன அந்த இடத்துல ஃபேன் போட்டா நல்லா இருக்கும். அந்த இடத்துல எப்படிதான் இருக்கும், அவர் வந்திருப்பாரு, அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கும், இப்படி பல காரியங்களை யோசிக்கும் போது யாபேசுடைய வாழ்க்கையில யாபேஸ் ஒரு ஜபம் பண்றாரு. அவங்க சகோதரர்கள் மத்தியில அவன் கனம் பெற்றவனா இருந்தானாம். அது இல்லாம 10வது வசனத்துல யாபேசுடைய வாழ்க்கையில, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாதபடி காத்துக்கொள்ளும் அணுகாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டியது கொண்டதை தேவன் அருளினார். இந்த வசனம் பாத்தீங்கன்னா எனக்கு மனப்பாடமா தெரியும். டெய்லி நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். எடுத்த உடனே இந்த வசனத்தை சொல்லுவேன். ஏன்னாக்கா அதுல இருக்கிற ஒவ்வொரு லைனுமே எனக்கு அது பிரயோஜனமா இருக்கும். யாபேஸ் என்று போடுற இடத்துல என் பேரை போடுவேன், சாரா அப்படின்னு போடுவேன். நீங்க உங்க பேரை போட்டுக்கங்க, ஓகேவா? அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இதை நிறைய முறை நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன் என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு. இந்த நேரத்துல உங்களுக்கும் இந்த இடத்துல நான் இதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். சாரா இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. சோ அவர் எடுக்கிற காரியமே, நீர் என்னை ஆசீர்வதித்து, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம விரும்பணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்ல நான் இப்படிதான், என்னால முடியாது, இந்த குறைகளை எனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆமென். என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்ல முடியாது. அவர் எடுத்தவொன்னு ஜெபம் பண்றாரு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நம்ம எல்லாரும் சொல்லலாமா? நம்ம பேரை சொல்லி சொல்லலாமா? சாரா இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்து, நீர் என்னை ஆசீர்வதித்து. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் இல்ல? ஆசீர்வாதிக்கணும் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும் சொல்லி தானே ஓடுறீங்க, இங்க அங்க ஓடுறீங்கல்ல.
இதை கேளுங்க. கர்த்தர் இங்கேயே வேதத்திலேயே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இங்க இருக்கிறோம். சோ இந்த என்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அடுத்த காரியம் பாருங்க என்ன கேட்கிறாரு, என் எல்லையை பெரிதாக்கி. எத்தனை பேருக்கு இது ஆசை? என் எல்லை ஃபுல்லா பெரிதாகணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும், என் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஆண்டவரே பல இடங்களுக்கு நான் செல்லணும். நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, என் வீட்டை பத்தியோ என் சொத்து வேணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அது தேவை கிடையாது, வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு சொத்தை வாங்கினாலும் எவ்வளவு வீட்டை வாங்கினாலும் அதை கொண்டு போகுவதே கிடையாது. கொண்டு போக போறோமா? உங்க பத்திரம் பேப்பரை கொண்டு போக போறோமா? இல்லவே இல்லை. ஸோ சும்மா சொத்தை வாங்கி இதை வாங்கி அங்க போட்டு அதை போட்டுட்டு அது என் பையனுடைய என் பேரனுக்கு வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி சிலர் வாங்கி வைப்பாங்க, என் பையனுக்கு வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. என் எல்லையை பெரிதாக்கி நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே இந்த இடத்துல மட்டும் இல்ல, என் எல்லைய என் ஊழியத்தை இன்னும் பெரிதாக்கி கொடுங்க, இன்னும் பெரிதாக்கி கொடுங்க. ஸோ எனக்கு பல இடங்களில இருந்து ஃபோன் கால்ஸ் வரும்போது, வெளியில இருந்தெல்லாம் வரும்போது, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். சோ என்னுடைய எல்லையை பெரிதாக்கி, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்குங்க. நான் நினைச்சே பார்க்கல என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளியில போட்டு படிப்பாங்க, அங்க போயிட்டு வேலை செய்வாங்க. சோ ஆண்டவர் இந்த ஜபத்தை நம்ம செய்யும் போது நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குதுன்னு தெரியல. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கேட்குறீங்க தெரியல. ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி தரணும். அல்லேலூயா. அது எப்படியா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், எல்லையை பெரிதாக்கணும்னாக்கா ஆண்டவர் முதலாவது உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதித்த பிறகுதான் உன்னுடைய எல்லையை பெரிதாக்குவார். சோ நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய எல்லையை நீங்க பெரிதாக்கி கொடுங்க, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு இடத்துலயுமே எல்லையை பெரிதாக்கும் போது உங்களுடைய எண்ணங்களை பெரிதாக்குவாரு, உங்களுடைய உங்களுடைய பர்சனாலிட்டியை பெரிதாக்குவாரு, உங்களுடைய வார்த்தைகளை பெரிதாக்குவாரு, உங்களுடைய ஒவ்வொரு கிஃப்ட்ஸையும் டேலண்ட்ஸையும் பெரிதாக்குவாரு ஆண்டவர். சோ இப்படிதான் செய்வாரு. நம்ம கோழையா இருந்துகிட்டு மறைஞ்சுக்கிட்டு இருந்த நாட்களை வச்சு ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இறங்குங்க ஏசப்பா, இறங்குங்க, தேவையான காரியங்களை செய்கிறவர், என்னுடைய எல்லையை பெரிதாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்முடைய எல்லையை பெரிதாக்குவார், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிதாக்குவார். அடுத்த காரியம் ஜெபம் பண்றாரு, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும். ஆண்டுடைய கரம் இருந்தாதான் என்னை தீங்கு துக்கப்படுத்தாது. ஆமென். சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஐயோ நாளைக்கு என்ன வரப்போதோ அப்படி யோசிப்பாங்க. நாளைக்கு என்ன ஒரு டேஞ்சர் வரப்போதோ, ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போதோ. இன்னைக்கு பத்தி யோசிங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த சந்தோஷத்தை கேரி ஆன் வித் யூ, உங்க கூட கூட்டிட்டு போங்க அந்த சந்தோஷத்தை. அந்த சந்தோஷம் உங்க கூடயே வரட்டும். தீங்க பத்தி யோசிக்காதீங்க. அந்த தீங்கு வந்துருமோ, இந்த தீங்கு வந்துருமோ, மனுஷன் இன்னைக்கு இருக்க போறானா நாளைக்கு இருக்க போறானா தெரியல. அப்படி ஒரு டேஞ்சர். நல்ல ஒரு அதாவது ஒரு சோகமான ஒரு கதையை கதை இல்லை, ஒரு நியூஸை நான் கேட்டேன். இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஊபேர்ல ஏறிக்கிட்டு போறாங்கல்ல, புக் பண்ணிக்கிட்டு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஊபேர் பைக், ஓலா டாக்ஸி, பைக் டாக்ஸில போறாங்கல்ல. ஸோ யார் ஏத்திட்டு போனாலும் ரேபிடோ அதெல்லாம் ஏத்திட்டு போறாங்கல்ல, அப்படிலாம் ஏத்திட்டு போறாங்க. நேத்து ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே அந்த பொண்ணு தான் சம்பாதிக்கிற பொண்ணு, அது கஷ்டப்பட்டு படிச்சு அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலைக்கு போற பொண்ணு. யாரையோ லிஃப்ட் கேட்டிருக்குது, அந்த லிஃப்ட்ல அது ஏறிட்டு போயிருக்குது. அந்த பையன் ஃபாஸ்டா ஓட்டிட்டு போய் எதிர்க்க வர ஒரு லாரியில இடிச்சு அந்த பொண்ணு ஆன் த ஸ்பாட்ல இறந்துருச்சு. அந்த பையன் பொழைச்சிக்கிட்டான், லிஃப்ட் கொடுத்த பையன் பொழைச்சிக்கிட்டான், இந்த பொண்ணு இறந்துச்சு. வீட்டுல கையை விரிச்சு இப்ப முழிக்கிறாங்க, இந்த பொண்ணு தான் எங்களை காப்பாத்துற பொண்ணு, இந்த பொண்ணு தான் எங்களுக்கு சம்பாதிக்குது, வேற யாருமே கிடையாது, இப்ப யார் செய்வா? சோ அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தீங்கு என்னை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். நம்ம வீட்டுல எல்லாருமே வெளியில போயிட்டு வராங்கல்ல, வேலைக்கு போறாங்க, பைக்ல போறாங்க, கார்ல போறாங்க, பல இடங்களுக்கு போறாங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லைனாக்கா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் தயவு செய்து இந்த வசனத்தை நீங்க கேட்கறீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து
தீங்கு என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று வேண்டி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, ஆட்கொள்ளும் இல்ல, துக்கப்படுத்தக்கூடாது. எந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அது பிள்ளைகள் மூலமா இருந்து வருகிற துக்கமா இருக்கட்டும், அது வெளியில இருந்து வருகிற தீங்கா இருக்கட்டும், அது சொந்தக்காரங்க மூலமா வருகிற தீங்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படியே கணக்குல வைப்பா, அப்படியே அதை கண்ட்ரோல்ல வைப்பாருங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வைப்பாரு, சூப்பரா வைப்பாரு. இந்த பிராக்டிக்கலா நான் எதுக்காக உங்கள்கிட்ட பேசுறேனாக்கா, இந்த வசனங்கள் எல்லாம் நான் வச்சு ஜெபம் பண்றேன். ஆண்டவர் நம்மள ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிற, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டுடைய கரம் நம்ம மேல இருக்கணும். இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, யோபுல, ஆண்டவரே என்னுடைய கூடாரத்தின் மேல உங்களுடைய கரம் இருக்கட்டும்ட்டு யோபு ஜெபம் பண்ணுவார். அந்த மாதிரி அடிக்கடி தினமுமே நான் ஜெபம் பண்ணுவேன், உங்க கரம் எங்க கூடாரத்தின் மேல இருக்கட்டும். ஆண்டவருடைய கரம் நம்ம கூடாரத்தின் மேல இருந்தா எதுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எப்படி உள்ள வரும் அதை மீறி? இந்த கேம்பஸ் சுத்திலும் ஆண்டவரே உங்க கரம் இருக்கணும், இந்த கேம்பஸ் சுற்றிலும் ஆண்டவரே உங்க உங்க தெய்வ தூதர்கள் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தீங்கு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். எங்க வீட்டுல ஒரு ஒரு பையன் வந்திருந்தான். அந்த பையன் பாத்தீங்கன்னா சின்ன பையன்தான். அவனுக்கு பிசாசு பிடிச்சி ஆடிட்டு இருந்தான். ஸோ அவன் மேல தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்றப்போ அந்த பிசாசு என்ன தெரியுமா சொல்லுது, உன் வீட்டுக்குள்ள நுழையவே முடியல, நுழைஞ்சாலே அந்த வாசப்படியில ஏசப்பா உட்காந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. நீ எங்க? அந்த அந்த பிசாசு சொல்லுது, நான் அதாவது இங்கதான் எங்க வீட்டு எதிர்க்க அப்படி இப்படிதான் இந்த இடத்துலதான் நான் தூக்கு போட்டு செத்துட்டேன், நான் ரயில்வே லைன்ல மாட்டி செத்துட்டேன், ஆனா எனக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும் அந்த பிசாசு சொல்லுது. அந்த அந்த ஏசப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் இப்படி எனக்கு கஷ்டம் வந்துச்சு, அதனால நான் இப்படி செத்துட்டேன். ஆனா உங்க வீட்டுக்கிட்ட ஏசப்பா உட்காந்துப்பாரு, நீ எங்க உட்காந்துட்டு என்னை பாப்பேன்னு நான் சொல்லி அந்த பிசாசிட்ட கேட்கிறேன். அதான் வீட்டு எதிர்க்க ஒரு வேப்ப மரம் இருக்குதுல்ல, அந்த வேப்ப மரத்துல தான் நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், ஆனா உன் வீட்டுக்குள்ள வர முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழும் போது எந்த ஒரு தீங்க வராதபடி, ஆண்டவரை அறியாத பிசாசுகள் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ள வராதபடி நம்மளை காத்துக்கொள்கிற தேவனா இருக்கிறாரு. சோ ஆண்டவர் அவருடைய கரங்கள் நம்முடைய கூடாரத்தின் மேல இருக்கிறது. இந்த ஜபத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, உங்க வீட்டுக்குள்ள எப்ப பாரு சண்டை வருது, உங்க வீட்டுக்குள்ள எப்ப பாரு ஒரு சமாதானம் இல்ல, உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது தீங்கு நடந்துட்டே ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்குது சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஐயோ இதெல்லாம் ஒரு பழமொழி மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குதுல்ல அப்படின்னுவாங்க. நான் அதுக்கு கம்ப்ளீட்டா நான் அகெயின்ஸ்ட். அதுக்கு எனக்கா நடக்க கூடாது, வேண்டாம், அப்படிப்பட்ட தீங்கு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே நான் சொல்லி ஜெபம் பண்றேன். அந்த மாதிரி தீங்குகள் வரக்கூடாது ஐயா. பிள்ளைகள் போறாங்களா, பத்திரமா போயிட்டு வரணும் சுவாமி. வேண்டாத தீங்கான வார்த்தைகளோ தீங்கான காரியங்களோ நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, கண்டிப்பா உங்களுடைய குடும்பங்களுக்கு இந்த வசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். இது 3வது வசனமாக நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அதனால கர்த்தர் உங்களுக்கு இதை ஆசீர்வாதமாக்கி தருவாரு. தேவரீர் சகல தேவரீர் என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இந்த ஜபத்தை டெய்லி செஞ்சு பாருங்க. ஆர்எல்ஸ் உங்க வீட்டுல முன்னாடி எழுதி போட்டுக்கங்க, வசனங்களை மாட்டி வச்சுக்கங்க, அந்த ஜபத்தை முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாளில தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதப்பா சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா கர்த்தர் கேட்பார், கண்டிப்பா கர்த்தர் கேட்பார். அந்த நாளை பாத்தீங்கன்னா சந்தோஷமா செலவு பண்ண வைப்பார். நம்ம சந்தோஷத்தை தேடி யாரையும் தேடி போவே வேணாம், நம்மளை தேடிதான் வருவாங்க சந்தோஷத்துக்காக. உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் கர்த்தர் நம்மளை மாத்தணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும், விலக்கி காத்தள்ளும் சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் விலக்கி காத்து கொள்கிற தேவனுங்க, மறக்காதீங்க. ஆண்டவர் நம்ம கேட்கிறத குட்டி ஜபத்தை கேட்பாரு. குட்டி ஜபத்தெல்லாம் கேட்டு நம்மளை விலக்கி காத்துக்கொள்வாரு. நம்மள சுத்திலும் ஏதோ ஏதோ போகம்தான், எல்லாம் மிருகங்களு ஊரும் பிராணிகளு எல்லாம் போவோம் தான். ஆனா வீட்டுக்குள்ள கூட அது வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். யார் பாதுகாத்துக் கொள்றா? அவர் தான் பாதுகாத்துக் கொள்றாரு, நம்ம இல்ல. நீங்க எத்தனை வாட்ச்மேனை போட்டாலும் வாட்ச்மேன் உட்காந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க வெளியில உட்காந்துக்கிட்டு. ஆனா கர்த்தர் நம்மள தூங்காத தேவன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறி அடிக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். ஆமே, அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்கன்னாக்கா என்கரேஜ் பண்ணுங்க, உங்களை என்கரேஜ் பண்ணிக்கங்க. எங்க இருந்தாலும் நீங்க என்கரேஜ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. கர்த்தர் உங்களுக்காக பல காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து குறிச்சிக்கங்க. சிலர்லாம் கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க வித்தவுட் ஃபெயிலியர். அதுக்காக நான் நன்றி சொல்றேன். சோ நீங்க இந்த லைன்ல இருக்கிறீங்கனாக்கா இந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சு நான்லாம் டெய்லியே ஜெபம் பண்ணுவேன்.
டெய்லி இந்த வசனத்தை நான் சொல்லணும், நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் சில காரியங்களுக்காக நீங்க வெளியில போறீங்க, சில இடத்துல தீங்கான காரியங்கள் நீங்க பாக்குறீங்கன்னாக்கா, அந்த இடத்துல நம்ம இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, தீங்கு என்னை அணுகாதபடி, துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. உங்க கண்ணு முன்னாடியே சண்டை நடக்குங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஏதோ ஒரு கல்யாணத்துல போயிருப்பீங்க, எல்லாரும் சண்டை போட்டுப்பாங்க. அந்த தீங்கு உங்ககிட்ட வராது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா உங்களை பத்தி கேவலமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடி தான் நீங்க நடந்து போவீங்க. உங்ககிட்ட வந்து பேச தைரியம் இருக்காது. கர்த்தர் அப்படி மாத்துவாரு. கர்த்தர் அப்படி மாற்றுகிற தேவன். ஓகே, அடுத்த பாயிண்ட். என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த லைன் தான் எனக்கு கடைசி லைன் தான் ரொம்ப பிடிக்கும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நான் இப்படியே தான் ஜெபம் பண்ணுவேன். நீ சாரா இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை ஆட்கொள்ளாதபடி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டால், அப்படிதான் சொல்லுவேன். வேண்டிக் கொண்டான்னு சொல்ல மாட்டேன். அதை நான் படிக்கும் போது வேண்டிக் கொண்டால், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார், அவள் வேண்டிக் கொண்டதை தேவன், இப்படிதான் நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஸோ பிரியமானவர்களே, இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் வாழ்க்கையில ஆவிக்குரிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை. இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கிற தேவன், தீங்கு நம்மளை அணுகாதபடி காத்துக்கொள்கிற தேவன். உலகத்துல வாழ்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்காக சில ஊழியங்களை செஞ்சுட்டு சந்தோஷமா வாழுங்க. ஒவ்வொரு நாளுமே நான்லாம் ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன்னா எனக்கு வலி தெரியாது, எனக்கு வேதனை தெரியாது, கஷ்டம் தெரியாது. அப்படி சந்தோஷமா இருப்பேன். வெளியில அவ்வளோ டயர்டா இருந்துட்டு வருவேன். அப்படியே பயங்கர டயர்டா இருக்கும் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது நிறைய இடங்களில. ஆனா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்வேன். வந்து அத்தனை வேலையும் செய்வேன். அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு நிம்மதியா நல்லா ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு பைபிளை வாசித்துட்டு நம்ம படுக்கைக்கு போகும்போது கர்த்தர் அயர்ந்த நித்திரையை தருகிற தேவனா இருக்கிறார். கவலையே வேண்டாம். சில நேரங்களில நான் நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு போகணும், பிரசங்கம் பண்ண போகணும் ஒரு இடத்துக்கு, இந்த இடத்துக்கு போனோம்னா தூக்கமே வராது, தூங்கவே மாட்டேன். அப்படியே மயக்கமா இருக்கும். எனக்கு என்ன தூக்கம் வராது. நான் வரணும், ஏசப்பா தூக்கத்தை கொடுங்கன்னு சொல்லுவேன். ஆனா மனசுக்குள்ள வசனங்கள் போய்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆண்டுட்டு சொல்லிட்டுவேன், நான் தூங்கலைன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு வேற மீட்டிங்கை கொடுத்துருக்குறீங்க, நான் போய் அங்க பேசணும், என்ன பண்ணணும்னு தெரியாது, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டுவேன். சொல்லிட்டேனாக்கா அந்த மீட்டிங்ல கர்த்தர் வல்லமையாய் உபயோகப்பட்டுட்டு சந்தோஷமா கொண்டு வருவாரு. பிரியமானவர்களே, அனுபவிங்க, இயேசுவை அனுபவிங்க. எனக்கு ஒண்ணு நடக்கலையே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படி இருக்கிறேன்னு சொல்லி கவலையே வேண்டாம், கவலையே வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். உங்க மன விருப்பத்தின்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதமான வசனத்தை விட்டுறாதீங்க. இந்த ஆசீர்வாதமான வசனம் ஒண்ணு சொல்றேன். இந்த ஆசீர்வாதமான வசனத்தை ஏன் நீங்க சொல்லி ஜெபிக்கணும்னாக்கா, அந்த 9வது வசனத்துல பாருங்க, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவனுக்கு தான் கர்த்தர் கனத்தை கொடுத்தாரு. நீங்க இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்றீங்கன்னாக்கா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லார பார்க்கலையும் கர்த்தர் உங்களை கனம் பெருக்கிறவளா வைப்பார், கனம் பெற்றவர்களா வைப்பார், உங்களதான் சூப்பரா வைப்பார். நீங்க தான் நல்லா இருப்பீங்க. ஆனா கண்டிஷன், இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்குங்க, ஆண்டவரே என்ன 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 வழி நடத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வச்சு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? இந்த நேரத்துல ஆன்லைன்ல இருக்கிறவங்க தயவு செய்து எங்களோடு கூட கலந்துக்கங்க. கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு வைத்து செபிக்க. அவங்க மனைவி கூட தான் இருப்பாரு அவர் கடைசியில. அவர் மனைவியெல்லாம் தூக்கி சுற்றி வச்சுட்டு உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருப்பாரு நினைக்காதீங்க. நீங்க மோசமான அம்மாவா இருப்பீங்க அப்படின்னாக்கா கிடையாது. அவங்க மனைவி கூட தான் இருக்கணும். பைபிள்ல தான் சொல்லுது, தன்னுடைய தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க கடவுள் தான் வசனம் சொல்லுது. ஸோ உங்களுக்கு அப்படியே பயந்து வாழுகிற ஒரு மருமக, உங்க காலிலேயே விழுந்து கிடக்கிற ஒரு மருமக, ஏய் அப்படின்னு ஒரு குரல் கேட்டாலே உங்க மருமக நடுங்கிடணும். அந்த மாதிரி மாமியாரா மாறாதீங்க தயவு செய்து. அப்படிப்பட்ட ஒரு மாமியாரா இருக்காதீங்க. ஸோ யாரா இருந்தாலும் அங்க ஏதாவது ரெக்வஸ்ட் வந்தா எனக்கு படிச்சு சொல்லுங்க தயவு செய்து. யாராவது எழுதுறாங்கனாக்கா கண்டிப்பா நிறைய பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஓப்பன் டாக் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி கொண்டு போறோம் நம்மளுடைய பிள்ளைகளை, நம்ம எப்படி வளர்க்குறோம். பஜாரிகளை வளர்த்தி அனுப்புறோமா, திட்டி அனுப்புறோமா, ஏன் பிறந்தன்னு சொல்லி அனுப்புறோமா, நீ ஏன் எனக்கு பிறந்தன்னு சொல்லி கேட்குறோமா, உன்னை தெரியாம பெற்றுக்கிட்ட, அதுனா தெரியாம பெற்றுக்கிட்ட,
தெரிஞ்சுதானே பார்த்துக்கிட்டேன். உன்னை என்னத்த பண்றது, நீ நான் என்னமோ நினச்சா ஏதோ ஒரு பையன் பிறப்பான், நீ பிறந்துட்ட அப்படின்வீங்க. தெரியாம பிறந்துச்சுன்னுவீங்க. தெரியாம பிறந்துச்சோ தெரியாம பிறக்கலையோ அது உன் வயிற்றுக்குள்ள தானே வந்தது. வேற யார் வயிற்றுக்குள்ள தானே வந்துச்சு? அது இல்லையே. ஒரே வயிற்றுல இருந்தானே 2 பிள்ளைங்களும் ஒன்னா பெத்து போட்ட. ஒரே வயிற்றுல இருந்தானே 4 பிள்ளைங்களும் பெத்து போட்ட. அப்ப ஏன் அப்படிப்பட்ட வித்தியாசங்கள்? ஸோ இந்த வித்தியாசத்தெல்லாம் பாருங்க. நிறைய பொம்பளை பிள்ளைங்க நீங்க அமைதியா வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே நம்மள அப்படி மைண்ட் செட்ல வளர்த்துட்டாங்க. ஐயோ பொம்பளை பிள்ளைங்கல்ல, நான் பொம்பளை பிள்ளையா இருக்கனால எனக்கு அந்த மாதிரி இது இல்லை. ஆனா எந்த பொம்பளை பிள்ளைய நீ அமுக்கி போட்டு நசுக்கி கேவலமா வளர்க்குறியோ அதான் நல்லா இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில், நிறைய பார்த்துருக்கிறேன். எது உருப்படாது, எது கேவலமா இருக்குது, ஐயோ நீ பாரு இப்படி, கர்த்தர் அது மேலதான் கண்ணை வைப்பார். கர்த்தர் அதை தான் நேசிப்பார். கர்த்தர் அது மேலதான் அன்பு கூறுவார். அதனால நீ தோத்து போன ஆள் தான். அது மாமியாரா இருக்கட்டும், அது அம்மாவா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும். அதனால எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மருமக இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இது வரைக்கும் கலைச்சிக்கோ சண்டை போட்டுக்கோ குழப்பிக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் எனக்குள்ள கொடுத்துருக்குறாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வாழக்கூடாது? நல்ல ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம வாழ்றோம்னாக்கா கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என்னைக்குமே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம், உங்க குடும்பங்கள்ல குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க. உங்க குடும்பங்கள்ல நீங்க வாழுங்க. உங்க குடும்பத்தை நீங்க கட்டுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க கட்டுங்க. ஏனோ தானோ கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாலும் சரி, ஆம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒரு கடமைக்காக கல்யாணம் பண்ணாதீங்க. ஏதோ அம்மா அப்பா பண்ண சொல்லிட்டாங்க அதுக்காக நான் பண்ணிக்கினேன், என் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணல அதுக்காக நான் பண்ணிக்கினேன், அதுக்காகலாம் பண்ணாதீங்க தயவு செய்து. முக்கியமா தாய்மார்கள் தான் ஒரு முக்கியமான ரோல். தாய்மார்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் ஒருத்தரும் நம்பி கொடுத்துருக்காரு. அந்த நீதிமொழிகள் கடைசி அதிகாரத்தில் பார்த்துருக்கிறீங்களா? அவன் புருஷன் படிச்சே காட்டிடுறேன். நான் டெய்லி வச்சு ஜெபிக்கிற ஜபங்கள் இது. கண்டிப்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த வசனத்தை எனக்கு காட்டி கொடுத்ததுக்காக. 31வது அதிகாரத்தில் அவன் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களை வீட்டுக்களை பெயர் பெற்றவனாக இருப்பான். நீயோ அவள் எல்லாவற்றிலும் மேற்பட்டவள் என்று உன்னை புகழ்கிறார்கள். அவள் பிள்ளைகளை எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். இந்த வசனம்லாம் ஏன் எனக்கு மனப்பாடமா தெரியும்னாக்கா, டெய்லி சொல்லி நான் ஜோம் பண்ணுவேன். அவன் ஒரு குடிகாரன் போ, நோ 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 நோ, அவன் ஒரு கேடு கட்டவன் போ, புருஷனை சொல்றது என்ன? இல்ல இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க. அவன் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயசங்களை வீட்டுக்களை பெயர் பெற்றவனாக இருப்பான். அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். உங்க பிள்ளைகள் எழுப்பி உங்களை பாக்கியவதின்னு சொல்லணும். அந்த அந்த போட்டுக்கிட்டு பாருங்க 28வது வசனத்துல அவர் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். 29வது வசனம், அநேக பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். அநேக பெண்கள் குணசாலிகள் தான், ஆனா நீயோ வித்தியாசமானவள், நீயோ மேற்பட்டவள், நீயோ எல்லாரோட மேற்பட்டவள். அந்த குணாதிசயங்கள் ஒவ்வொரு பெண்களுக்குள்ள இருந்துச்சுனாக்கா உங்க குடும்பம் சூப்பர். குணசாலியான பெண்கள் இருக்கிறாங்க. குணசாலியான பெண்கள், இந்த பெண்கள் கூட ரொம்ப தான் கொஞ்சம் அது எப்படின்னாக்கா, அம்மா கிட்ட பேச விட மாட்டாங்க, அப்பா கிட்ட பேச விட மாட்டாங்க. புருஷனை முந்தானிலேயே முடிச்சு வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க, கூடவே இருக்கணும்னு பார்ப்பாங்க, ஏன்னா புருஷன் விட்டு போகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஏன்னா ஓவராக நீங்கள் பிடிச்சி வச்சாலும் அது மூஞ்சி நான் வாழ்நாள் தான் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க போறீங்கல்ல. கல்யாணம் கட்டியாச்சு, வாழ்நாள் ஃபுல்லாக அதை மூஞ்சி தான். நீ முந்தானியில் கட்டி வச்சானா, நீ மூஞ்சை தூக்கி வெளியில் வச்சானா எப்படி இருந்தா என்ன? நீ கேட்டியா இல்லையா? உட்காந்து கேளு. நீ எப்படி இருந்தா என்ன? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு அற்புதங்களை செய்யணும்னாக்கா, அதிசயங்களுக்கு செய்யணும்னாக்கா இந்த கவுன்சிலிங்ல கண்டிப்பா கேட்டுக்கங்க. இதெல்லாம் ரொம்ப தேவையான ஒரு கவுன்சிலிங். எங்க அம்மா அப்படிதான் சொல்லிடாதீங்க, என்ன எங்க அப்பா அப்படிதான் சொல்லிடாதீங்க. அதே மாதிரி கல்யாணம் கட்டிட்டு போற வீட்டுல கூட மை ரோல், இதான் மை ரோல். 31 நீதிமொழிகள் 31 இஸ் மை ரோல். தட்ஸ் ஆல் மை ரோல். அது என் ரோல் என்ன? என் புருஷனுக்காக நான் ஜோம் பண்ணணும், நியாயசங்களை வீட்டுக்களை பெயர் பெற்றவனா இருப்பான். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல போய் பேசுறாங்க, பெரிய பெரிய மீட்டிங்ல பேசுறாங்க, பெரிய ஒரு கூட்டத்துல நின்று அவங்களுக்கு பேசுறாங்க அப்படின்னு பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அந்த வசனங்கள் நிறைவேறுது. அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்பார்கள்.
எனக்கு என் பையன் கேட்குறாரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, மம்மி பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிருக்கிற என்ன இன்ஸ்டாகிராமில். எனக்கே தெரியாது, ஏன்னா ஐ எம் நாட் அ மீடியா பர்சன். ஸோ எனக்கு வந்து இந்த மீடியா பற்றிலாம் ரொம்பலாம் தெரியாது. எனக்கு முன்னாடி இவ்வளோ கேட்ஜெட்ஸ் இருக்குது, எல்லாம் இங்கே ஒரு டீம் இருக்கிறாங்க, அவங்க தான் செய்வாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து. ஸோ அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. பட்டு என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, என்ன மம்மி என்ன பேசுங்க, அவ்வளோ ட்ரெண்டிங்கில் போயிருக்கிற, 1 lakh மேலே போயிருக்குது ஒரு வியூ, ஒரு ஷார்ட் மட்டும் 1 lakh மேலே போயிருக்குது, 1500 பீப்புள் உனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுடைய இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிறாங்க மம்மி என்ன. ஸோ உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்பார்கள். நீ என்ன பண்ற, உன் பையனை கையில் வச்சுக்கலாமா, உன் பொண்ணை கையில் வச்சுக்கலாமா, உன் மருமகளை கையில் வச்சுக்கலாமா, நல்லா இந்த வா இந்த காட்டு ஒரு உருண்டை ஊட்டிக்கோ, அந்த உருண்டை ஊட்டிட்டா உனக்கு என்ன கிரீடா வச்சிடறாங்க. உன் பிள்ளைகள் எழுப்பி உன்னை பாக்கியவதின்னு சொல்லணும். நீ உருண்டை ஊட்டுறதுனால, மீன் குழம்பு உருண்டை, கருவாட்டு குழம்பு உருண்டை, எறா பேரட்டி உருண்டை எல்லாம் ஊட்டுறதுனால நீ பாக்கியவதி ஆக மாட்டேன். புரிஞ்சுக்குதா? நல்லா புரியுதா? இங்க இங்க சில பெண்கள்லாம் அப்படி நினைச்சுக்கிறது, நல்ல நல்ல பரவாயில்ல, எங்க அம்மா பாரு என்னை எப்ப பாரு ஊட்டியே விட்டுனுக்குறாங்க, ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு அங்க போயிட்டு அது கஷ்டப்படும் என்ன. அப்புறம் வைஃபை ஊட்டி விட்டுனே இருக்க சொல்லுவோம். ஒரு பையன் இருக்கிறான், எப்பா பாரு வைஃப் ஊட்டி விடணும், அதுவும் அப்படியே பட்டி 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 அவங்க ஹஸ்பண்ட் ஊட்டி விட்டுனே இருக்கும். என் ஹஸ்பண்ட் கை கால் இல்லையா, ஹேண்டிகேப்டா, கை கால் இல்லாம வந்தாரு, ஏதோ கை கால் இல்லைன்னா நீ ஊட்டி விட்டுருக்கலாம், ஒரு இடம் ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு ஊட்டி விடுனாக்கா என்னத்துக்கு. இந்த லவ்ல எவ்வளவு நாள், நல்ல ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான், அதுக்கு மேல கிடையவே கிடையாது. அந்த லவ் எல்லாம் வரவே வராது. என்ன ஊட்டி விடுற லவ் எல்லாம் வராது. உனக்கு ஏமா ஊட்டுவான், நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க தயவு செய்து, இதெல்லாம் சிறிது காலம். சில குடும்பங்கள்ல இதெல்லாம் இருக்கும், சில குடும்பங்கள்ல வித்தியாசமா இருக்கும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை. அவன் புருஷன் எழும்பி, அவன் புருஷன் தேசத்தை மூப்பர்களுடைய சில வீட்டுக்களை பெயர் பெற்றவனாய் இருப்பான். அவன் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். எத்தனை அம்மா அப்பா உங்க பிள்ளைங்களை நைஸ் பண்ணி வளர்க்குறீங்க. நான்லாம் வளர்க்க மாட்டேன். என் பக்கம் இருக்கோ, என் சப்போர்ட்டுக்கு இருந்துக்கோ, இல்லை கிடையவே கிடையாது. அந்த மாதிரி புருஷனை கையில போட்டு வச்சுக்கிறது, பிள்ளைங்களை கையில போட்டு வச்சுக்கணும் வளர்க்குறது தேவையே இல்லைங்க. ஜபத்துல வளருங்க. எங்க அம்மா இந்த நேரத்தில் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் ஃபோன் பண்ண முடியாதுன்னு உங்க பிள்ளைங்க சொல்லணும். அப்படி கிடையாது. நீ உருண்டை ஊட்டி ஊட்டிக்கின்னு இன்னைக்கே உருண்டை ஊட்டி என்னத்த பண்ண போற. நல்லா கற்றுக்கோ. மீன் குழம்பு உருண்டை, கருவாட்டு குழம்பு உருண்டை, இந்த அந்த எங்க அம்மா பத்தி எவ்வளோ என்ன நேசிக்கிறாங்க. இல்லை அது கிடையாது இம்பார்ட்டன்ட்டு. நீங்க என்ன கொடுத்தீங்க உங்க பிள்ளைங்களுக்கு, எப்படி வாழ வைக்கிறீங்க உங்க பிள்ளைங்களை, அதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி காரியங்களை நீங்க செஞ்சீங்கன்னாக்கா, இன்னும் பார்த்தீங்கன்னா மனைவி இருப்பாங்க, இந்த அம்மா ஒன்று வரும் பத்தியா, தள்ள நான் ஊட்டுறேன் பாரு அவனுக்கு, நான் சாப்பிடுவான் பாரு. என்னது இது, மாமியாரு மூக்க விடாத நடுவில், தேவையில்லை, தேவையே கிடையாது. இந்த டாப்பிக்கை நான் கடைசி எடுத்து பேசுறதுக்கு காரணமே, நிறைய குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட டாபிக் இருக்குது, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. வாழ விடுங்க, அதுங்களை வாழ விடுங்க, நல்லா வாழட்டும், நல்லா வாழ்ந்து அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வளரட்டும். கிறிஸ்துக்குள்ள வளர்ற பிள்ளைங்களா அவங்க நல்லா இருப்பாங்க. தயவு செய்து உங்க பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க கண்டிப்பா வளங்க. நைஸ் பண்ணிலாம் வளர்க்காதீங்க, நைஸ் காட்டி வளர்க்காதீங்க, அவங்களுக்கு ஆசை காட்டி சும்மாலாம் பெருசா வளர்க்காதீங்க. இது உங்களுக்கு இப்போ கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும்ன்ற நான் நம்புறேன். அவங்க எங்கன்னா வெளியில போறாங்கனாக்கா, வீட்டில் நீங்கள் ஒரு மாமியாரா வீட்டில் இருக்கிறீங்க, மாமனாரா இருக்கிறீங்க, அப்பாவா இருக்கிறீங்க, அம்மாவா இருக்கிறீங்கனாக்கா, ஒரு 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 கிஃப்டா நினச்சிக்கங்க. என் பிள்ளைங்களோடு கூட நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டாக நினச்சிக்கங்க. அதை போயிட்டு பத்தியா 8 மணி ஆச்சு இன்னும் வரல, பத்தியா 10 மணி ஆச்சு இன்னும் வரல, பத்தியா அதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. அவங்க 10 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம். இப்போ நீங்கள் அந்த வீட்டில் இல்லை, அவங்க வந்து லேட்டாக 12 மணிக்கு வராங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கேட்டு நிற்பீங்களா ஃபோன் பண்ணி? உங்கள் மனசெல்லாம் அங்கேயே இருக்குமா? 10 மணிக்கு வரல, 12 மணி ஆச்சு இன்னும் வரல, அதெல்லாம் கேட்காதீங்க, தேவையில்லை. அவங்க விஷயத்துல மூக்க விடாதீங்க தயவுசெய்து. கணவன் மனைவியா உங்க பிள்ளைங்க தான் அவங்க விஷயத்த ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. ஆண்டவரே அவங்க நல்லா வளரட்டும், அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க, அவங்க உம்மை விட்டு விலகக்கூடாது எஸ் சுவாமி, அவங்க உமக்குள்ளாக வளரட்டும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எங்க அம்மா அப்பாலாம் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா அப்பா எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ள நாங்க போகும்போது குடும்பங்களை கட்ட முடிகிறது. குடும்பங்கள் கட்டப்படும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளின் பிரியாசம் விருதா. ஸோ வீட்டுக்குள்ள பல சோதனைகள், பல வேதனைகள். மாப்பிள்ளை இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, பையன் வந்து பேசுறதுக்கு கூட பயப்படுவான். யார் எதிர்க்க?
அம்மா எதிர்க்க, அம்மா அப்பா எதிர்க்க. ஐயோ மனைவி கிட்ட நான் சிரிச்சின்னு பேசிட்டேன், எங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுமே, அவனுக்கு தெரியும். ஆனாலும் அந்த பையன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. மாமியார் சைடும் அம்மா சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், மருமக சைடும் அறிஞ்ச மனைவி பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படிலாம் வாழ்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ கடைசியில் அது எங்கே போய் முடியும்? பெரிய சண்டையில் முடிஞ்சிடும். உங்கள் அம்மாவை வெளியே அனுப்பு, உங்கள் அப்பாவை வெளியே அனுப்பு, அவங்கள சேர்க்கக்கூடாது, நான் வச்சு காப்பாற்ற முடியாது, அவங்க இங்கே இருக்கக்கூடாது. இப்படி தான் போய் முடியும் சில விஷயங்கள்லாம். ஸோ பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கா கண்டிப்பாக எஸ் எஸ்ன்னு போடுறீங்க, ஆமீன் ஆமீன் போடுறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த உபவாச ஜபத்தில் இந்த மாதிரி காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன் வீட்டுக்குள்ளே இப்படி வரக்கூடாதுன்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன் வீட்டுக்குள்ளே இப்படி கஷ்டங்கள் வரக்கூடாது, ஏன் வீட்டுக்குள்ளே இன்னொன்று இருக்கும் பார்த்தீங்களா. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக நல்லா குடிப்பாங்க, என்ன கணவர் நல்லா குடிப்பார், இல்லைன்னா பையன் நல்லா குடிப்பான். அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க சிலர்லாம், எப்பயாச்சும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. என்னது கறியா மீனா இல்லை என்னது இது, எப்பயாச்சும் கொஞ்சம் சாப்பிடுவாங்களா? எனக்கு புரியாது, ஃபர்ஸ்ட் எல்லாம் புரியல எனக்கு. அப்புறம் தான் என்ன சாப்பிடுவாங்க, என்னது அப்படின்னு கேட்டா கொஞ்சம் போட்டுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, எப்பயாச்சும் கொஞ்சம் சாப்பிடுவாங்களாம். அவங்க சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சு ஜெபம் பண்றியா? அவங்க அப்படி அப்படி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குடி பழக்கத்தில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கேடு ஆச்சு, அதெல்லாம் அவங்க சரீரத்துக்கு கேடாச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை, அதெல்லாம் பண்ணுறதில்ல. கொஞ்சம் எப்பயாச்சும் தான் சாப்பிடுவாங்களாம். சாப்பிடுவாங்கன்னு சொல்ல, குடிப்பாங்கன்னு சொல்லு, சாப்பிடுவாங்கலாம் சொல்லாத. சாப்பாடு வேற, குடிக்கிறது வேற. ஸோ சாப்பிடுவாங்கன்னு கிடையாது. பிரியமானவர்களே, தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நல்ல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணாதபடி நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தை வளர விடுங்க, ஒரு குடும்பம் வாழட்டும். மருமகன் மருமகள் வரும்போது, மகன் மருமகள் வரும்போது கண்டிப்பாக உங்களை பிள்ளைகளை பார்த்து நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை பார்ப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் எழும்பி உங்களை என்ன சொல்லுது, உங்கள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். நீயோ எல்லாவற்றிலும் மேற்பட்டவள், பாக்கியவதின்னு சொல்லட்டும். உங்க பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதின்னு சொல்லட்டும். அதுக்கு நான் அமைதியா இருக்கணும், நான் பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, அப்படி கிடையாது. பாக்கியவதின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வாழணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்யணும். ஏதாவது ஒன்னு யோசிக்கிறீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்காக ஈக்குவலா யோசிங்க, ஈக்குவலா யோசிங்க. என் மகனுக்கு இதை நான் வாங்கியிருக்கேன்னா என் மகளுக்கும் நான் இதை வாங்கணும், அப்படி யோசிங்க. அதுதான் வெளில போற பொண்ணாச்சே, அதுக்கு ஏன் செய்யணும்? அப்படிலாம் கிடையாது. அதான் வெளில போற பொண்ணாச்சே, உங்க மகனுக்கு என்ன செய்றீங்களோ உங்க மகளுக்கு வாங்கி கொடுங்க. அப்பதான் நீ நல்ல தாய். புரியுதா? அப்பதான் நீ நல்ல தாய். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்களா, 2 பேருக்கும் ஒரே மாதிரி. இந்த பையனுக்கு மட்டும் ஒரு மாதிரி, பொண்ணுக்கு குறைவா, பொண்ணுக்கு வாங்கக்கூடாது, பொண்ணுக்கு கேவலமா பண்ணணும். கேடுகட்ட அம்மாவா இருந்தீனா அப்போ எவ்வளோ கேடுகட்ட மாமியாரா நீ இருப்ப, வருவ. யோசிங்க, தயவு செய்து யோசிங்க. அம்மான்னு ஒரு ஸ்தானம் இருக்குதுனாக்கா அந்த அம்மா ஸ்தானம், அம்மா பொக்கிஷமான ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வாழ்வேன், ஒரு பாக்கியவதியா நான் வாழ்வேன். பாக்கியவதியா வாழுங்க இந்த உலகத்துல. பாக்கியவதியான ஒரு அம்மாவா தாயா வாழுங்க, பாக்கியவதியான ஒரு பெண்ணா வாழுங்க, பாக்கியவதியான ஒரு மனைவியா வாழுங்க, பாக்கியவதியான ஜெபிக்கிற ஒரு தாயா நீங்க வாழ்றீங்கன்னாக்கா சூப்பரா ஜெயிக்கலாங்க, சூப்பரா ஜெயிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்ற நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கணும். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் இதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறீங்கனாக்கா டெஃபினட்டாக நான் ஆன் த ஸ்பாட்டில் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்காக ஒரு குட்டி ஜபம் பண்ணலாமா? நீங்கள் அதுக்குள்ளே யோசிங்களேன். கண்டிப்பாக கண்களை மூடி நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவரே பாக்கியவதியான ஒரு பொக்கிஷத்தை என் கையில் கொடுத்துருக்கோம்.